பரணி ஆரம்பிச்சிடலாமா இப்ப? ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ. ரைட், ஓகே. பரணி அப்டேட்ல இருந்து ஆரம்பிச்சிருங்க. அப்டேட் சொன்னோன்னே அப்படியே இன்னைக்கு ஸ்பேஸ் போயிடலாம், ரெகுலர் ஸ்பேஸ்ல போயிடலாம். கேக்குதாண்ணா இப்போ? இப்போ கேக்குது. நீங்க ரெகுலர் ஸ்பேஸ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் சொல்லிருங்க. நீ நிறைய ஐபிஎல் ட்வீட்ஸ் எல்லாம் போட்டேன்னா, அதனால அப்டேட்ஸ் பாக்குறேன். ஓகே, சொல்றேன். ப்ரோ நோட்ஸ் எடுக்காம இருக்கீங்களா? அமரன் 25th டே சக்சஸ்ஃபுல் டே இது ப்ரோமோ வந்துச்சு, புது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பைரதி ரணங்கள் அதோட தமிழ் ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. கேம் சேஞ்சரோட 3rd சிங்கிள் வந்து November 28th ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு போஸ்டருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. புஷ்பா 2ஓட அந்த கிசிக் சாங் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடும். அதோட ஈவெண்ட் வந்து இப்போ வந்து சென்னையில் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆயிடுச்சா? சூப்பர். புஷ்பானா ஃபயர் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி உனக்கு இதுவும் இருக்கணும். குட் பேட் அக்லி இல்ல, டிஎஸ்பி மியூசிக் டைரக்டர் இல்ல, அவுட்டு. புதுசா வந்திருக்காரு ஜிவி பிரகாஷ், அவர் தான் மியூசிக். இருப்பா அபிஷியலா வரதுதான் நீ சொல்லணும். இருந்தா அதை தானே சொல்ல விடணும். பிரகாஷ் சொல்லுவாரு அதை. அபிஷியலா இன்னும் வரல, ஆனா நிறைய சோர்சஸ் அப்படிதான் சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அதுல இந்த 2nd சிங்கிள் காதல் ஃபைல் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. வேற ஏதாவது அப்டேட் இருக்கா? தனுஷ் அதுல கேமியோ பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிடுங்க. ஏங்க அவரை வச்சுதாங்க போஸ்டே இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. அவர் கேமியோ பண்ணியிருக்காரு. பைரவி ராணங்கள் வந்து 29th ரிலீஸ் ஆகுது ப்ரோ. இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தமிழ் படம் 29th தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகுது. எஸ் கரெக்ட். அதுக்கு வீடியோ போட்டுருக்காரு ப்ரோ, ஜிபி போஸ்ட் பண்ற மாதிரி மைத்ரி சொல்லிருக்காங்க. என்ன ப்ரோ உண்மையா? பிரகாஷ் ப்ரோ அவரு வெளியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்பதான் அந்த வீடியோ போட்டிருக்காரு, அதான் கேட்டேன். கேட்டுட்டு இருப்பாரு. பாத்துட்டு இருப்பாரு, சிவகுமாரனா பாத்துட்டு இருப்பாரு, பிரகாஷ் ப்ரோ அதான் பாத்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ சாங் கேட்டுட்டு வந்துட்டீங்களா? சுமார் ப்ரோ எத்தனை முறை கேட்டுருக்கீங்க? பிரகாஷ்னா இல்ல அப்டேட் நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்களா? மற்ற அப்டேட்லாம் நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஏதாவது மிஸ் ஆயிருச்சுன்னா சொல்லட்டும். சொல்லுங்க. நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஜாயின் பண்ணிக்கிறேன், சொல்லுங்க. இப்ப இந்த லிரிக் வீடியோ ரொம்ப முக்கியம் இல்ல? நான் லிரிக் வீடியோ பார்க்கல. ஒரு 2 நிமிஷம் ஒரு என்ஜாய் பண்ண விடுங்க. சரி, ஓகே. ஷேர் பண்ணிட்டாங்க. இப்ப ஸ்டேஜ்ல இருக்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, 2 நிமிஷம் வந்து மியூட்ல போட்டு போயிட்டு வந்துருவாங்க. நான் மியூட்ல எல்லாம் போட மாட்டேன், நான் அப்படியே கேட்டு வரேன். ப்ரோ இந்த போஸ்ட் எல்லாம் வந்து என்னன்னா எப்படி ப்ரோ ஷேர் பண்றீங்க இந்த ஸ்பேஸ்ல? அது எப்படி ப்ரோ பண்றாங்க எனக்கே தெரியல. அதுவா, ஏதாவது ஒரு போஸ்ட் வந்து என்னன்னா ஷேர்னு கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா போஸ்ட் தான் பண்ண முடியுது தவிர, இங்க வந்து என்னன்னா இந்த மேல நோட்டிபிகேஷன்ல காட்டுற மாதிரி எப்படி வைக்கிறீங்க? ஷேர் டு ஸ்பேஸ் வருது ப்ரோ. எனக்கு ஷேர் வியா போஸ்ட் மட்டும் தான் வருது. தெரியலையே, எனக்கு ஷேர் டு ஸ்பேஸ் வரும். சரி பரணி ப்ரோ, அவங்க வர வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தீங்கல்ல, தமிழ்நாட்டு பையனை வந்து என்னன்னா பார்த்த உடனே எப்படி வந்து என்னன்னா பழகிறது அப்படின்னு, எதுக்காக அந்த போஸ்ட்? ஏங்க நான் அதுக்கான ரியல் ரீசன் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அந்த டயலாக் வர போர்ஷனோட ஒரு ரீல் ஒன்று நான் பார்த்தேன். சரி
அமலா காஜி. அமலா ஹாஜியா? புரியல. ஆமா ஆமா அவங்க இல்ல அவங்க தான் பயமுறுத்துற மாதிரி ஒரு ரீல் ஒன்று அவங்க போட்டிருந்தாங்க அந்த டயலாக பேசி. கரெக்ட் யாரும் அமலா காஜி ஃபேன்லாம் இல்லைல்ல, திட்டிட மாட்டீங்கல்ல? இல்ல 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 அந்த அந்த வீடியோ தான் நான் பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்தோன்னே அந்த டைலாக் அதை கேட்டோன்னையும் பிடிச்சிருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லி படத்தை தேடி டவுன்லோட் பண்ணி அந்த கிளிப் மட்டும் எடுத்து போட்டேன், அவ்வளோதான். இல்ல அதுதான் ப்ரோ, அது என்ன பர்பஸ்? ஏன்னா நிறைய ரீல்ஸ் பார்ப்பீங்க இந்த மாதிரி டெய்லியுமே. பர்டிகுலரா இந்த டயலாக மட்டும் அது அவங்க பேசின டயலாக்ன்றதுனால எடுத்து போட்டீங்களா, இல்ல ஜென்ரலாவே இந்த படம் பிடிக்குமா? எனக்கு ஜென்ரலாவே நான் நிஜமா அந்த போஸ்ட் பார்த்தோன்னே நான் நினைச்சேன், ஏன்னா காலையில அது எனக்கு டைம் லைன் ஃபீல்ல வந்தது, தள்ளி விட்டேன், இக்னோர் பண்ணி விட்டேன். பார்த்தா மத்தியானம் நீங்க அதை போஸ்டா போட்டிருக்கீங்களா? ஓகே, இவர் மேபி அமலா சஜியோட ஃபேனா இருப்பார் போல இருக்கு. அந்த ரீல்ஸ் பார்த்துட்டு உடனே போஸ்ட் பண்ணி போறோம், ஈவினிங் ஸ்பேஸ்ல கேட்டுக்கலாம் என்ன கதை அப்படின்னு சொல்லி. 2 பேரும் வேற ஒரே ஊரா வேற, ஸோ அதான் ஏதாவது இருக்கா? ஒன்றும் சம்திங் ஒன்றுமே கிடையாது. நான் யாருக்கும் ஃபேன்லாம் இல்லை. அந்த ரீல் கண்ணில் பட்டுச்சு, அந்த டைலாக் கேட்டப்ப நல்லா இருந்துச்சு. அதை வந்து படத்தில் எப்படி வரும்னு எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. சரின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். அந்த சீன் வந்தவரை நான் ஓட்டி தான் பார்த்தேன், படம் ஃபுல்லாலாம் நான் பார்க்கல. அந்த சீனுக்காக நான் அந்த சீன் எங்கே வரும்னு தேடி தேடி பார்த்தேன். அப்படி பார்க்குறப்ப அந்த சீன் வந்துச்சு. சரி இதை கட் பண்ணி போடலாம், நல்லா இருக்கேன்னு சொல்லி தான் அதை கட் பண்ணி போட்டேன், அவ்வளோதானே தவிர எனக்கு வேற எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓகே ப்ரோ. ஆமா பட் நீ சிங்கிளா ப்ரோ? ஆமா ஆமா ப்ரோ. நல்ல விஷயம், நல்லதுதான். எங்க ப்ரோ அவர் சுகுமார் காட்டலையே, எனக்கு போயிட்டாரா? போயிட்டாரு, இறங்கி போயிட்டாரு, வருவார். பாட்டு பார்க்க போயிட்டாரு ப்ரோ. பாட்டு பார்க்க போயிட்டாரு. வீடியோ பார்த்துன்னு தான் வருவாருன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன். ஜோசியெல்லாம் பார்த்து இல்ல ஜோசியெல்லாம் பார்த்து டைம்லாம் செட் பண்ணி ரிலீஸ் பண்றதா இருந்துச்சு. கடைசியில கண்ட நேரத்துல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வேறயா? அவங்க எப்பவுமே அப்படிதான், தெலுங்குல எப்பவுமே அப்படிதாங்க பண்ணுவாங்க. கரெக்டா 6 மணி 6:30 ரவுண்டான நம்பர்ல பண்ண மாட்டாங்க. 6:33 7:16 இப்படிதான் பண்ணுவாங்க. இருக்கும். மைத்ரி ஃபிலிம்ஸ்ல வளர்த்திக்கிட்டு இருக்காங்களே பொங்கல் ரிலீஸ் ஜிபி. இல்ல எனக்கு என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த டிஎஸ்பி வந்து புஷ்பா 2ல பண்றது இல்லை அப்படின்றப்போ ஒரு டவுட் இருந்தது. எதுக்காக இவ்வளவு நாள் வந்து என்னன்னா இருந்த வர சடனா ரிமூவ் பண்ணாங்கன்னு. இப்போ இந்த குட் பேட் அக்லிலுமே பாத்தீங்கன்னா காலையில இருந்து அந்த ஒரு நியூஸ் வந்து என்னன்னா ஸ்பெகுலேட் ஆயிட்டே இருக்கு எல்லா இடத்துலயுமே. அவர் இல்ல ஜிவி பிரகாஷ் தான் பண்றாரு, ஜிவி பிரகாஷ் தான் பண்றாருன்னு. படம் இன்னும் 1 மாசத்துல ரிலீஸ், 1.5 மாசத்துல ரிலீஸ்ன்றப்போ எப்படி ஒரு ஜிவி பிரகாஷ் உள்ள எடுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து சாங்ஸ்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அதான் பிரகாஷ் போகிட்ட நீங்கள் அதை பற்றி கிளாரிட்டி கேட்டுக்கலாம், எப்படியும் பிஆர் டீம்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாமேன்னு பார்த்தேன். தலைவர் சைலண்டாகவே இருக்காது. இல்லை அவர் பாட்டு பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு வருவார். நான் பாட்டு பார்த்தேன், எனக்கு நான் கொஞ்சம் நேரம் பார்த்தேன். ஊவன்டா லெவலுக்கு இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல. அது வைரலாக ஊவன்டாவே அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. சும்மா அந்த சமந்தா பத்திக்கு அப்ப கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருந்துச்சு, அதனால இட்டாச்சு. நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கீங்களா அந்த பாட்டுலாம்? எது? ஆமா ஆமா, சமந்தா பாட்டுலாம் இப்ப கேட்டுட்டு இருக்கீங்களா இன்னமும்? சமந்தா பாட்டு இல்ல ப்ரோ, இது அதான் சொல்றேன், அதுவே அந்த அளவுக்குலாம் இல்ல. அந்த பாட்டே கேக்குறதுக்குலாம் அந்த அளவுக்கு இல்ல. இல்ல ப்ரோ, அந்த லிரிக்ஸுக்காக பாட்டுல ஹைலைட் என்னன்னா அந்த படத்துக்கு ஆம்பளைங்க எல்லாம் கேஸ் போட்டாங்க, அதுதான் வேற லெவல். நம்ம சன் மியூசிக்ல இசை ரிவியூலே போடுறப்ப உட்காந்து பாக்குறோம்ல, அந்த லிரிக்ஸே போதும்ல. தமிழ்ல பாட்டு கேட்க ஆரம்பிச்சா நல்லாவே இல்ல லிரிக்ஸ். ஒரு நிமிஷத்துக்கு மேல கேட்க முடியல. அதான் பார்த்தா தெலுங்குல தான் கேட்க விவேக் நல்லா தான் எழுதிருப்பாரு. அப்படியா? நான் பாட்டு கேட்கல. அந்த இவரு அவர் விவேகா, அதானே விவேகா தானே லிரிக்ஸ். அவரு லிரிக்ஸும் நல்லாதான் இருக்கும். விவேக் தான் பயந்துட்டேன் நான். விவேக்னா பாட்டு இப்ப கேட்கறதுக்கு அப்புறமேட்டு சொல்லுங்க சுகன் பிரதர் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் அந்த ரஜினிகாந்த் வீட்டு வாசல்ல ஒருத்தர் நின்று கத்துவார பாருங்க, கதறுவார பாருங்க தலைவானு, அந்த மாதிரி கதறிங்க. இல்லங்க, ஒரு 2-3 அப்டேட் வந்துருச்சு வாட்ஸ்அப்ல, 2-3 அப்டேட் வந்துருச்சு. அந்த அப்டேட் போஸ்ட் பண்ண போயிருந்தேன். எல்லாமே இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டா இருந்துச்சு, அதுக்காக போஸ்ட் பண்ண போயிருந்தேன். சொல்லுங்க.
அதான் இப்ப எல்லாம் முடிஞ்சிச்சு. மியூசிக் பத்தி தான் ப்ரோ கேக்குறாங்க. யாரு ஜிபி மியூசிக்கா? அது எனக்கு வந்து அபிஷியலா வந்ததுக்கு அப்புறமா அதை பத்தி பேசிக்கலாமே தான் நான் சொல்லல. அதை பத்தி பேசவும் விரும்பல. ஏன்னா வந்து இப்போ ரிலீஸ் டேட்டுக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. அவங்க அபிஷியலா ஒருவேளை என்னன்னா இது வந்து மைத்திரிக்கும் மியூசிக் டேரக்டருக்குமான பஞ்சாயத்தா இல்ல வந்து வேற ஏதாவது இல்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல உட்காந்ததுக்கப்புறம் பிஜிஎம்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. இப்போ பிஜிஎம்காக மியூசிக் டேரக்டர் மாத்துற மாதிரி தகவல் அது என்னன்னு தெரியல, உறுதியப்பட தெரியலங்கிறனால நம்ம அது பேசல. அவங்க அஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணட்டும், இல்லை அஃபீஸில் நமக்கு நான் விசாரிச்சோம்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் விசாரிக்க கூட முடியாது நம்ம ஆள்கிட்ட. பார்ப்போம், நம்ம நாளைக்கு ஏதாவது விசாரிச்சு வரவாள் கன்ஃபார்ம் பண்ண வேணா சொல்கிறேன். எனக்கு இப்போதைக்கு தெரியலங்கிறனால. நேற்று ராத்திரி ப்ரோ ஸ்பேஸ் முடிஞ்ச செகண்டே ஃபர்ஸ்ட் சிங்கிள் விரைவில் எல்லாருமே ட்ராக்கர்ஸ் எல்லாருமே ட்வீட் பண்ணீங்க ஸ்பேஸ் முடிச்சோன்னு. இல்லை அது அப்படின்னா படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வருது, அதுக்கப்புறமே வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறதா வந்துருச்சு தகவல். அது வந்து அடுத்த நிமிஷமே இந்த செய்தி வந்துருச்சு, மியூசிக் டேரக்டர் வந்து சேஞ்சு அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியுங்கிறனால நான் போஸ்ட் பண்ணலை. பட் என்னன்னா புஷ்பா 2ல இது மாதிரி பண்ணாங்க, டிஎஸ்பி வந்து பிஜிஎம் போட்டு தரது பிடிக்கலன்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. இப்போ கங்குவா ரிலீஸ் ஆகிருக்கு. கங்குவா ரிலீஸில் எல்லாருமே குறை சொல்கிறது டிஎஸ்பி பேக்ரவுண்ட் மியூசிக் சவுண்ட் மிக்சிங் தான். இப்போ அதனால குழப்பத்தினால இதை மாத்திர நியூஸ் வருதா இல்லை நியூஸ் வந்து உண்மையா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. நம்மளும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால என்னோட சர்க்கிள் விசாரிக்க முடியல இன்னைக்கு. ஏன்னா நாளைக்கு நான் விசாரிச்சு மார்னிங் விசாரிச்சு ஈவினிங் சொல்கிறேன், நாளைக்கு நைட்டு ஸ்பேஸில் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். பட் இப்போதைக்கு எல்லாரும் சொல்கிற தகவல், இப்போ நிறையா பேர் நம்பக தகுந்த தகவல் பூரா சொல்கிறதுல பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அடிஷ்னலாக ஒரு சாங்கோ 2 சாங்கோ வந்து ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு போட்டு கொடுக்குறாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பெரும்பாலான மக்கள் அதாவது நம்ப தகுந்த மக்கள் சொல்கிறனால அது உண்மையாக தான் இருக்கும் போல இருக்குது. ஜிவி பிரகாஷ் வந்து அந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டராக வராரு அப்படிங்கிற தகவல் இருந்தாலும் நம்ம சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணி 100% கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நாளைக்கு சொல்கிறேன். பரணி சுகுமார் ப்ரோ ஆளை காணா, அதுக்காட்டியும் அவர் சாங் பார்க்க போயிருக்காரு. சாங் பார்க்க போயிட்டாரு. எத்தனை முறை பார்த்துட்டு வராதோ தெரியல. சரி, சாங் பார்த்தவங்க சொல்லுங்க, என்ன எப்படி இருக்கு சாங்கு? நல்லா இல்ல. நல்லா இல்லையா? ரைட், ஓகே. 10 செகண்ட் பார்த்து ரிவ்யூ பண்றாரு பாருங்க. சீரியல்ல கியூட்டா இருக்குன்னு சொன்னாரு ப்ரோ அவரு. 10 பரணி ப்ரோ சொன்னாரு ப்ரோ. 4 நிமிஷம் பார்த்துட்டேன், 4 நிமிஷம் பார்த்துட்டேன், அதனால சொல்றேன். அப்புறம் எதுக்கு ப்ரோ ஸ்டீலில கியூட்னு சொன்னீங்க? சாங் நல்லா இல்ல, ஸ்டீலில கியூட்டா இருக்காங்க. ஓகேவா? ஓகே, பார்க்க கியூட்டா இருக்காங்க, அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ முன்னாடி இதெல்லாம் சொல்லாதீங்க, வாயில அடிங்க. ஏன் பிரகாஷ் ப்ரோ என்ன பண்ணிர போறாரு? சின்ன பிள்ளைங்க எல்லாம் சைட் அடிக்கிறான்னு போக்சோல போட்டுருவாரு. இல்ல புரியலையே, அவங்களுக்கு என்ன 18 வயசு ஆகலையா என்ன? பிரகாஷ் ப்ரோ அப்படிதானே ஃபீல் பண்றாரு. ஆனா அது சுகுமார் ப்ரோவோட டெடிகேஷனை பாராட்டுறேன். பிரகாஷ் ப்ரோ இந்த பையா படத்துல கார்த்தி சொல்லுவான் பாத்தீங்களா, ஒரு மனுஷனை கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி. இப்பதான் ப்ரோ சரி விடாமுயற்சி ஒரு வழியா வரவே இல்லை. எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் அந்த படம் இல்லை, குட் பேட் அக்லி தான் பொங்கலுக்கு வரப்போகுதுன்னு ஹாப்பியா இருந்தேன். சரி ஒரு நல்ல படம், தலை படம் வருது பொங்கலுக்கு, இந்த வாட்டி பயங்கரமா ஃபெஸ்டிவா இருக்கும். அதுலயும் இவ்வளவு கோளாறு இப்ப கூட பாத்தீங்கன்னா டவுட்டாவே இருக்கு, வருமா வராது சொல்லியிருக்கிறது. பட் அப்படி இழுத்திருக்கிறது வந்து விடாமுயற்சினாலதான். விடாமுயற்சி இன்னமும் அந்த பேச்சுவார்த்தையில் இழுக்கிறாங்க அப்படின்னு ஒரே காரணனாலதான். ஆக மொத்தம் விடாமுயற்சி இந்த நேரத்துல விடாமுயற்சி ஆனா வர்றது கஷ்டம் தான். குட் பேட் அக்லி தான் வரும். அதை தான் இந்த வீக்கெண்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதான் மந்த் எண்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். வச்சிருக்காங்க ப்ரோ. புஷ்பாவோட எதுவும் கனெக்ட் பண்ணுவாங்க? கண்டிப்பா பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வந்து ஏகே பொங்கல் கன்ஃபார்ம். அநேகமா குட் பேட் அக்லி தான், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குட் பேட் அக்லி தான் பொங்கல். அவர் ப்ரொடியூசரே அதான் சொல்லியிருக்காரு, நாங்க நிறைய தடவை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இருந்தும் அப்படின்னு ஒரு வார்த்தை இழுத்திருக்கிறாரு. அது எதுக்குன்னா பட்டன் போட்டதான் எல்லாரும் பக்குன்னு ஆயிட்டாங்க. இல்ல அதான் அது விடாமுயற்சினால மட்டும்தான். பட் வந்துரும். சரி பிரகாஷ், ஏதோ மைத்ரின்னு போட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்களா, அது என்னன்னு எல்லாரும் கேக்குறாங்க. ஏங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன திரும்ப அதே சொல்லணும்? இப்பதான் பேசணும் அதை பத்தி. இப்போ சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல. அதுக்கு தானே ஆல்ரெடி ஒருத்தர் மெசேஜ் பண்ணியே கேட்டாரு ப்ரோ, என்கிட்ட மெசேஜ் பண்ணி ஒருத்தர் கேட்டாரு. இல்ல அதான் மெசேஜ் நான் சொல்லிட்டேன். சொன்னேன் மைத்ரி மீம் மேக்கர்ஸ்க்கும் அது பேர் என்ன டிஎஸ்பிக்கு ஏதாவது பஞ்சாயத்தான்னு தெரியல. புஷ்பா 2லயே வந்து தூக்கிட்டாங்க அட் பிஜிஎம்க்கு. இப்போ இதுலயும் தூக்கறா செய்தி வந்திருக்கு, நமக்கு தெரியல. உறுதிப்பட தெரிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு சொல்றேன்னு இருக்கேன் நானு. பாப்போம். பார்த்ததுக்கு அப்புறமா அந்த அன்னைக்கே கேட்கலான்ட்டு இருந்தேன். சரி அந்த அன்னைக்கு கேட்டா சண்டையாருமே கம்முன்னு இருந்துட்டேன். இல்ல அதுக்கு என்னன்னு தெரியல, கங்குவால இது காரணமா இருக்குமா இல்ல அந்த ப்ரொடியூசர் அவங்களுக்கு புஷ்பா 2 இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்லயே வந்து இவர் சரியா, அதாவது என்னன்னாங்க ஹைதராபாத்தா இன்னும் 2-3 இடத்துல இவர் வந்து இந்த கான்செர்ட் நடத்தினாரு. யாரு? தேவிஸ்ரீ பிரசாத். அந்த கான்செர்ட்ல கவனம் செலுத்தினால பிஜிஎம்ல கவனம் செலுத்தலன்னு சொல்லி ப்ரொடியூசருக்கும் அவருக்கும் பஞ்சாயத்தான தெலுங்கு சைடு நியூஸ் சொன்னாங்க. அதை காரணம் வச்சு தூக்கி இருக்கிறாங்களா இல்லை என்னங்கிறது ஒன்றும் புரியல. நம்ம புரியாமே தெரியாமே சொல்லக்கூடாதுங்கிறதா நாளைக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் சொல்றேன்.
உறுதிப்பட தெரியட்டும். எனக்கு அதனால ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கனாலதான் எனக்கு ஒரே ஒரு குழப்பம். ப்ரோ இந்த இப்ப இது யூடியூப்ல அப்லோட் பண்ணீங்களா ப்ரோ? அது காலங்காட்டியுமே பண்ணுங்களா ப்ரோ? லேட் ஆகுது ப்ரோ வரத்துக்கு. டைம் பாஸ்லாம் இல்ல டைம் பாஸ்ல 6 மணிக்கெல்லாம் அது ஓபன் யூடியூப்ல ஓபன் பண்ணா காலங்காட்டி டைம் வந்துருது. பாஸ்ல எல்லாம் கால் முடிச்ச 1 மணி நேரத்துல வந்துருது ப்ரோ. அதுதான் இல்ல நீங்க நீங்க 10 போடுறதுக்கு மணி லேட் 11 ஆகுது. மணி ஆக்குறீங்க அது சொல்றாப்ல. காலையில 10 மணி 10:30 அது அந்த கொஞ்சம் டக்குன்னு போடுங்களேன். அப்படி சொல்றேன். நடுவுல கொஞ்சம் போட்டுட்டு தான் இருந்தோம். 7 மணி 8 மணிக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். இப்பதான் ஒரு 9 ஆயிருது. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றோம். இல்ல நான் சொல்றேன். யார் கேட்டது? என்ன ப்ரோ சிஎஸ்கே பிக்கெல்லாம் ஃபயரா போகுது. பிரகாஷ் ஒருத்தர் கேட்டார். சாரி இருங்க பிரகாஷ் ப்ரோ ஃபர்ஸ்ட் சாரி. முன்னாடிலாம் என்னன்னா பிரகாஷ் ப்ரோ நான் ரீசன் சொல்லிடுறேன். இதான் ரீசனு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி. என்னன்னா முன்னாடிலாம் பிரகாஷ் நாங்கள் கொடுக்கும்போது காலையில் 8 மணிக்கு எப்பயுமே கொடுத்துருவேன். 8 இல்லை 7:30 8 மணிக்கு நார்மலாக ரேராக தான் லேட்டாக கொடுப்பேன். பட் இப்போ வந்து என்னன்னா கொஞ்சம் ஹெக்டிக் ஷெடியூலாக போகுது ஒன்றாவது. அதுவும் இல்லாமல் தூங்குனேன்னா முன்னாடியெல்லாம் தூங்குனேன்னா என்ன பண்ணுவேன் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு அதை எடிட் பண்ணி அமுச்சு விட்ருவேன். இப்போ என்ன ஆயிடுதுன்னா ஒரு ஸ்ட்ரெச் தூங்குனேன்னா காலைல 8 9 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒர்க் வந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு இதை மேனேஜ் பண்ணி அனுப்புறது லேட் ஆகுது. பட் நான் வந்து கண்டிப்பாக வந்து என்னோட மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு நான் எப்படினாலும் சீக்கிரமா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். சாரி. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. அது இது கேட்கலாம் தான் வந்தேன் மேடம். ஓகே 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 ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. பிரகாஷ் இப்ப ஜிவி வரதா இருந்துச்சுன்னா அந்த இதுக்கு இப்ப ஒரு 10 வருஷம் இருக்கும்ல அஜித் படத்துக்கு போட்டு கடைசியா இருக்கும் ப்ரோ. ஜி அதுக்கு அவருடைய ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கமிட்மெண்ட், அதாவது வெயில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கிரீடம் படம் கமிட் பண்ணிட்டாங்க. கிரீடம் படம் எத்தனை 2006 ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன். அப்ப எத்தனை 18 வருஷம் ஆயிடுச்சா? 2007 கிரீடம் 2007 ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்ப 17 வருஷம் சண்டைலாம் போட்டாரு விஜய்க்கு ஆதரவா இந்த ஃபேன்ஸோட, அஜித் ஃபேன்ஸோட. ஏங்க எல்லா ஆக்டரும் எல்லா இதுவும் ஐடியில உள்ளவங்க சண்டை போடுவோம். இதெல்லாம ஒரு பார்த்துன்னு ஒரு பேசுவீங்க. எனக்கெல்லாம் யோசனை அவங்க அது இதெல்லாம் அது அவங்கவுங்க இதுக்கு இப்ப தனுஷ் அவர் சொல்றது அது சொல்றது இதெல்லாம் நமக்கு என்னன்னா இன்னைக்கு அதை பார்த்து பாட்டை கேட்காம இருந்தீங்களா? நீங்க அந்த பாட்டை கேட்காம இருந்தீங்களா? போட்டா படம் ஒர்க் பண்ணா வேணான்றீங்களா? எப்பவுமே பாசிட்டிவ் நியூஸை பாக்குற விட்டு எப்ப பார்த்தா ரசிகர்கள் கூட அடிச்சுக்கிறதுலாம் ஒரு விஷயமா? ரசிகர்கள் எல்லா ரசிகர்கள் இல்லை. எனக்குலாம் இப்ப வந்து என்னன்னா எல்லா ரசிகர்களுக்குள்ளேயும் ஒரு 4 பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கூடயும் சண்டை போடுவாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்து எதுக்கு பேசிக்கிட்டு? அவர் பார்த்து அவர் மியூசிக் போட்டு அவரே ஒரு பேட்டியை சொல்லியிருப்பாரு. என்னன்னா வந்து ஒரு முதல் படம் எனக்கு கிட்டத்தட்ட அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு அஜித் சார் மாதிரியான ஒரு பெரிய நடிகர் படத்துல இருந்து வாய்ப்பு வந்துருந்துச்சு. அந்த வெயிலுங்கிற ஆடியோ மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னும் படமே ரிலீஸ் ஆகல. ஆடியோ ரிலீஸ் ஆகிறப்ப எனக்கு வந்து இந்த பாட்டு வந்துருந்துச்சு. அதனால வந்து எனக்கு எப்பவுமே அஜித் சார் ரொம்ப ஸ்பெஷல். இன்ன வரைக்கும் அஜித் சார் மேனேஜருமே வச்சிருக்க பாட்டு வந்து கனவெல்லாம் பழிக்கிட்டே பாட்டு தான் ரிங்டோனா வச்சுக்கிறாங்க. நான் இத்தனை வருஷமா வச்சாலும் நான் அவங்களுக்கு ஃபோன் அடிச்சா எனக்கு இந்த காலர் டியூன் வந்து ரிங்டோனா வரப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நானே அந்த பாட்டை மறந்தாலும் அவங்க மறக்காம வச்சுக்காங்கன்னு கண்டிப்பா அந்த காம்பினேஷன் கூட ஒர்க் பண்ண ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருக்கேன்னு சொல்லிட்டே இருப்பாரு ஒரு பேட்டியில. அதனால அந்த வகையில் அதை பாசி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அது இருக்க மாட்டேது. அந்த பாசியோட அவர் சொல்றது ஞாபகம் இருக்க மாட்டேன். ஃபேன்ஸ் கூட சண்டை போடுறது ஞாபகம் இருக்குங்கிறீங்க. இல்ல ஒரு ட்விட்டர் செஷன்ல இது சொல்லியிருப்பாரு. அது சூப்பரான ஒரு விஷயம். பிளஸ் வந்து என்னன்னா சுதா கொங்கோட கூட ஒரு படம் இருக்கு அஜித் சாருக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா அது செம்ம ஸ்கிரிப்ட், அதெல்லாம் வந்தா பயங்கரமா இருக்குலாம் கூட அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருந்தாரு. எதா இருந்தாலும் அடுத்து சிவா தான். இன்னைக்கு புஷ்பா 2ல ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்ல ஏதாவது இதை பத்தி சொன்னாங்களா? இந்த குட் பேட் அகலியை பத்தி அதான் ப்ரொடியூசர் சொல்லியிருக்கிறாரு. இப்ப நவீன் ஏற்கானியா ப்ரொடியூசர் பேரு, அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா புஷ்பா 2 ஈவெண்ட்ல வந்து குட் பேட் அகலி அப்டேட் கேட்டாங்க. படம் வந்து ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு. இன்னொரு 7 நாள் தான் ஷூட்டிங் பெண்டிங்ல இருக்கு. நாங்கள் பல முறை வந்து பொங்கல் ரிலீஸ் டேட்டு போட்டோம். இப்போ பட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் கூடிய விரைவில் ரிலீஸ் டேட் போடுறோன்னு இருக்கிறாரு. அது எதுக்காகனா அந்த விடாமுயற்சி கன்ஃபியூஷன் இருக்குல்ல, அதுக்காக தான் அவங்க பேசிட்டு முடிவு பண்ணி அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணணும். ஒரு ஈவெண்ட்ல போய் அனௌன்ஸ் பண்ணாமல் ஒரு டேகா போட்டால், ஒரு ட்வீட்டா போட்டால் நல்லா மாசா இருக்கும் ஒரு கிளிப்ஸோட, அது மாதிரி நினைச்சிருக்கலாம். பார்ப்போம். அந்த பட்டுன்னு ஒரு மாதிரி இழுக்கிறாருல ப்ரோ, அதுதான் லைட்டா தீலா இருக்கு. இல்லை அதுன்னு சொல்லிட்டேன் காரணம். குட் பேட் அகலிக்கு வந்து காரணங்கிறது வந்து உங்களை எய்தாப்பில் இருக்கிறது விடாமுயற்சி மட்டும்தான். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ ஆப்ஷன்லாம் பாத்தீங்களா? மேக்ஸ்வெல் எல்லாம் 4.5 கோடி கொடுத்துருக்கானுங்க ப்ரோ ஆர்டிஎம் பண்ணாம. அதுதான் கொஞ்சம் பார்த்து எல்லாமே ஷாக்கிங்கா இருக்கு. நேற்றே சொன்னேன்,
பண்ட்டு மட்டும் இல்லை, மற்ற யார் வேணா திடீர்னு ஹை ப்ரைஸ் போகலாம், பண்ட்டை விட அதிகமாக போகலாம்னு நினச்சா கடைசியாக வந்து ரிசர்வ் பண்ணிட்டு ஸ்ரேயா சரி கிட்டத்தட்ட நெருங்கி வந்தாங்க. ரிசர்வ் பண்ணிட்டு 27, ஸ்ரேயா சரி 26 கிட்ட வந்துட்டாரு. எனக்கு அதுவே ஆச்சரியம். ஸ்ரேயா ஷேரில் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுமாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது எல்லாத்தையும் விட இன்னொரு விஷயம் என்னன்னா, கொடுமை என்னன்னா, இன்னொருத்தர் போனார் வெங்கடேஷ் ஐயர். அது ரொம்ப அதிகம். வெங்கடேஷ் ஐயருக்குலாம் அந்த அமௌண்ட் நல்ல. ஆனா ப்ரோ நல்ல வேலை ராகுல் திரிபாதிக்கு போயிட்டாங்க சென்னை. நான் சென்னை ரசிகர். ஆர்சிபி வந்து யாருக்குமே சீரியஸா பிட் பண்ண மாதிரியே தெரியல. யாரை தான் எடுக்க போறானுங்க? நல்ல வேலை லியான் மிங்ஸ்டன் ஃப்ரீ ஸ்டார்ட் எடுத்துக்கிறாங்க. அஸ்வின் சென்னை வந்தது ஹாப்பியா இருந்தது ப்ரோ. அஸ்வின் சென்னை வந்தது உண்மையிலேயே நல்ல விஷயம். ஐயா ஆனா அஸ்வின் ஓவர் பிரைஸ்ட் இல்லையா? உங்களுக்கு யாருக்கும் தோணலையா? இல்ல அஸ்வின் வந்து ஆமா அஸ்வின் கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான். பட் வந்து சென்னைக்கு அதாவது எப்படின்னா கிட்டத்தட்ட அஸ்வினும் கொஞ்சம் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ் தானே. அப்போ வந்து கடைசி சீசனா எல்லாருமே வந்து ஒரு ஃபேர்வெல் சீசன் மாதிரி இருக்கலாம்ல. ஒரு 4 இது சென்னையிலேயே சென்னை பிளேயராக வந்திருக்கலாம்ல. ஒரு இன்னும் 2 சீசன் விளையாண்டாலும் சிஎஸ்கே பிளேயராக விளையாண்டு முடிக்கலாம்ங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கலாம். ஒருவேளை அப்போ அதுக்காக அவங்க முடிவு பண்ணி எடுத்துருக்கலாம். கரெக்டாக இருக்கும். தோனி, ஜடேஜா, அஸ்வின் இந்த காம்பினேஷன். அதுக்கு மேலே வந்து திரும்ப வந்து ஓப்பனிங் வந்து நல்ல வேலையா கான்வே எடுத்துட்டாங்க. ஐயோ பஞ்சாப் யாரெல்லாம் எடுத்துட போறானுங்கன்னு நல்ல வேலை எடுத்துட்டாங்க. ஜெய்ஸ்வால்லாம் வந்து ரீடைன் பண்ணாம இருந்தா அவரும் 27, 28 போயிருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஒப்பீனியன், இப்போ கேகேஆர் லாஸ்ட் டைம் வந்து என்னன்னா அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும், கேப்டன்ஷிப்பா இருக்கட்டும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பீல்சால்ட் இருக்காருல்ல, அவரும் சரி ஸ்பேஸரும் சரி என்ன ரீசனுக்காக அவங்க விட்டாங்க. பிளஸ் எதுக்கு வந்து என்னன்னா அவங்க வெளியில போற அளவுக்கு வெங்கடேஷ் ஐயர் எதுக்கு இவ்வளவுக்கு வந்து என்னன்னா பிரைஸ் எடுத்துருக்காங்கன்னு அந்த லாஜிக்கே எனக்கு புரியல சீரியஸ். ஏதாவது உங்களுக்கு யாருக்காவது ஒப்பீனியன் இருக்கா? ஏன்னா பீல்சால்ட் தான் வந்து என்னன்னா அந்த ஓப்பனிங் வந்து என்னன்னா பயங்கரமா கொடுக்குறது. பிளஸ் இன்பிட்வீன்ல வந்து அவரோட செகண்ட் ஹாஃப்லாம் மேபி அவங்க ரீடைன் பண்ண வேணாம், சிலர்லாம் ரீடைன் பண்ணாதீங்கன்னே சொல்லிருவாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியே சேரலாம். ஏன்னா போன வருஷமே இன்னும் ஸ்பெகுலேஷன் இருந்துச்சுன்னா அவர் கேப்டன்சியாலலாம் வின் பண்ணல, கேகேஆர் கம்பீர் அது இதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா டெல்லி போவாருன்ற மாதிரி நினைச்சிருந்தாங்க, அவரு பிபிகேஎஸ் போயிட்டாரு. அதுதான் பெரிய ட்விஸ்ட். பண்ணிட்டு போனாரு பாருங்க, பஞ்சாப் போவாருன்னு பார்த்தா லைக்கா ப்ரொடக்ஷன் மாதிரி ப்ரோ. அவனுக்கு சும்மா எடுத்துதான் ப்ரோ போடுவானுங்க. இதுல என்ன மும்பை வந்து மும்பை உயிரோட அவங்க ஒன்னும் வரல. அவங்க ஒன்னும் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நீங்க போன வாட்டி முகமது நபி எடுத்தீங்க, பினிஷர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் எடுத்தீங்களா? அதேதான் மேக்ஸ்வெலுக்கு நீங்க போயிருக்கலாம். அது போகாம ஏன் விட்டீங்கன்னு தெரியல மும்பை ப்ரோ. இல்ல எப்பவுமே ஒண்ணு நல்லா நோட் பண்ணுங்க, மும்பை வந்து அவங்க வந்து பிளேயர்ஸ் இந்த மாதிரி ஆக்ஷன்ல பெருசா வாங்கி ஜெயிக்கிறாங்கன்றதுலாம் கிடையவே கிடையாது. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், மும்பை ப்ரொடியூஸ் பண்ண பிளேயர்ஸ் தான் பும்ரா. இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய லெவல்ல வந்து நம்ம மும்பை ப்ராடக்ட்னு சொல்லவே முடியாத அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ற ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா பும்ரா, சூரியகுமார் யாதவ், இவங்க எல்லாருமே வந்து மும்பையில இருந்து வந்து ஒரு அப்போ அவங்க எடுக்கும்போது வந்து இவங்க யாருன்னு கூட யாருக்குமே தெரியாது. ஆனா அது மும்பை இந்தியன்ஸ்ல விளையாடி தான் வந்து இவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுலயே இன்னும் வந்துட்டு வதீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்காங்க. அந்த அவருக்கு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் தான், பட் இன்னும் நிறைய சான்ஸ் கிடைக்கல. அந்த மாதிரி நிறைய ஒரு அன்னோன் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து மும்பை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க அந்த மாதிரி கூட பிளான் வச்சிருக்கலாம். சும்மா ஒரு ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கங்களேன். மெயினா மும்பைல இருந்து வந்து ஒரு பெரிய பிளேயரா வந்து நீங்க வந்து இந்தியால சொல்லலையா? நீங்க கேமரூன் கிரீன்லாம் 17.5 கோடி ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா அதை விடுங்க. என்னன்னா அவங்க பிளான் என்னவா இருக்கும் அப்படி ஃபுல்லா யங் பிளேயர்ஸ். இது வந்து பெரிய ஆக்ஷன்ன்றனால எல்லாம் வந்து எல்லாம் பெரிய பிளேயர்ஸ் தான் டார்கெட் பண்ணுவாங்க. நம்ம அப்படி வேண்டாம், நம்ம யங் பிளேயர்ஸ் டார்கெட் பண்ணி அவங்கள வந்து பெரிய லெவல்ல பொட்டன்ஷியலா சர்ப்ரைசிங்கா உள்ள கொண்டு வந்து ஒரு 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 கேம் சேஞ்சிங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம். என்னை பொறுத்தவரையும் அவங்க சைலண்டா இருக்கிறதுக்கான காரணம் அதுவா தான் இருக்கும்னு தோணுது. அதான் ப்ரோ, அப்போ நீங்க யாரு ஓப்பனரா எடுப்பீங்க? ஏன்னா டிகாக்கு யோசிச்சிருந்தோம், டிகாக் எடுக்கல, பில்சால்ட் போயாச்சு, ரேமன் உல்லா குர்பாஸும் கேகேஆர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ பிட் போயிருந்தது. வேற யாரு ஓப்பனர் இருக்காங்களா? ஃபாரின் ஓப்பனர் தான் வச்சு ஆடுவீங்க நீங்க? எல்வின் லீவிஸ்லாம் வந்துட்டு ஒன்னும் வந்து இதுல வரல ப்ரோ. அவர்லாம் வந்து வந்தாருன்னா அவரெல்லாம் எடுக்கிறதுக்கான வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
ஓகே ஓகே ப்ரோ. சரி அதான் ப்ரோ. சுகுமார் ப்ரோ, ஆனா சுகுமார் ப்ரோ, இன்னும் நான் பாட்டு கேட்கல. அந்த சொன்னீங்களே பாட்டு புஷ்பா 2 பாட்டு எப்படி இருக்கு? அந்த பாட்டு நீங்க கேட்டு வந்திருப்பீங்க கண்டிப்பா. எப்படி இருக்கு கேட்டவங்க சொல்லுங்க, நான் இன்னும் பாட்டு கேட்கல. நான் தெலுங்குல ஃபர்ஸ்ட் தமிழ்ல கேட்க ஆரம்பிச்சேங்க. ஒன்றும் லிரிக்ஸ் எனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷத்துல ஸ்டாப் பண்ணிட்டு தெலுங்கு போனேன். பட் அந்த பழைய அளவுக்கு கூட இல்லைன்னு வைங்களேன். இன்னும் அவ்வளோ கேட்சியா இல்லை. ஏன்னா அந்த ஊவன்டாவால் அந்த வாய்ஸ் நல்லா இருக்கும். லேடியோட வாய்ஸ் ஒரு மாதிரி நல்லா இதுவா இருக்கும். ஏன் ப்ரோ தமிழ் லிரிக்ஸை ஸ்டாப் பண்ணீங்கன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். தமிழ் லிரிக்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு மேல கேட்க முடியலங்க. பாட்டு மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் வேற ஏதாவது மாதிரி போற மாதிரி இருந்தது. அதனாலதான் அதுதான் எனக்கும் தோணுச்சு. சரி விடுங்க. அதனாலதான் டோட்டல் டபுள் மீனிங் எழுதிட்டாங்களா இல்ல ஓபன் சிங்கிள் மீனிங் எழுதிட்டாங்களா? இல்ல ப்ரோ, அது கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. கரெக்ட். அப்புறம் அதான் தெலுங்குல ஒரு ஒன்ஸ் கேட்கலாங்க. என்னன்னா இன்னொன்னு வந்து இந்த ஹூக் ஸ்டெப் யூஸ்வலா இதுல போடுவானுங்க. அதை வச்சு ரீல்ஸ் எதுன்னு வரும். இந்த மாதிரி இதுல ஹூக் ஸ்டெப் மாதிரி எதுவும் இதுவா இல்லை. அது ஒரு 5 செகண்ட்ஸ் அதை ஹூக் ஸ்டெப் மாதிரி போட்டால் அதை வச்சு ட்ரெண்ட் ஆகும். பார்த்ததுல ஏதோ சிம்பிள் ஸ்டெப் மாதிரி தான் இருந்தது. ஒன்றும் ஓகே, இது வரைக்கும் ஆவரேஜாக தான் இருக்கு. ஒருவேளை கேட்க கேட்க பிடிக்க ஆரம்பிக்குமான்னு தெரியல. எனக்கு போன புஷ்பாவோட சாமி பாட்டு ரொம்ப பிடிக்குங்க. சாமி வந்து தெலுங்குவோட தமிழ்லையும் ரொம்ப லிரிக்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருப்பாங்க. அந்த ராஜலட்சுமி பாடியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு புஷ்பா ஒன்ல பார்த்தீங்கன்னா சாமி பாட்டு ரொம்ப பிடிக்கும். நான் அதுதான் அடிக்கடி கேட்டிருக்கேன். சொல்லுங்க மாவீரன், ஏதோ சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இவ்வளவு தெளிவா பேசி நான் பார்த்ததில்ல ப்ரோ. இன்னைக்கு என்ன ப்ரோ கிரிக்கெட் பத்தி எதுவும் பேசலையா? பேசுனீங்க, திரும்ப சினிமாக்குள்ளேயே கொண்டு வந்துட்டீங்க. ஸ்மார்ட் ப்ரோ வேற வந்திருக்காரு. இன்னைக்கு வந்து எல்லா டாபிக்கும் கலந்து சினிமா ஐபிஎல் எல்லாமே சேர்ந்து பேசுவோம். அது போயிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க அதே பேசினாலும் நேற்றே கொஞ்சம் ரிப்பீட்டடா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்காக தான் கலந்து சினிமா கொஞ்சம் அது கொஞ்சம் மாறி மாறி பேசப்ப நமக்கு ஒரு எப்படின்னா ஒரு மசாலா படம் மாதிரி கலவையா இருக்கும். எல்லாமே ஆக்ஷன், சென்டிமெண்ட், எமோஷன்ஸ்னு எல்லாம் சேர்த்து அடிப்போம். ஆக்ஷன்ல சிஎஸ்கே கலக்கிட்டாங்க. அவங்களோட கோர் டீமா மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் பஞ்சாப் வழக்கம் போல பர்ஸ் காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய பிளேயரா தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. டெல்லி வந்து ராகுல்லாம் நல்ல பிக்கு உண்மையிலே. அது வந்து பேஸ் பிரைஸ். மற்ற ரிஷப் பந்த், ஸ்ரேயஸ் ஐயர்லாம் 20 crores அபோவ் போகும்போது ராகுல் வந்து 12.25 crores எடுத்தாங்க. அதெல்லாம் உண்மையிலே நல்ல பிக்கு. எனக்கு வந்து ஆர்சிபியோட ரூட் தான் ஒன்றும் புரியல. அதே மாதிரி சிஎஸ்கே இப்போ வந்து இது எடுத்துட்டாங்களே, லெஃப்ட் ஹேண்டட் கலீல் அகமது எடுத்துட்டாங்க, லெஃப்ட் ஹேண்ட் பவுலரு. இப்போ அடுத்து நட்டை விட்டுருவாங்களோ, நட்டு ஏலத்துக்கு வந்தா விட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசனை. நட்டு அவசியம் வேணும் ப்ரோ. நட்டு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ. இல்லை ஏற்கனவே ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் எடுத்துட்டாங்களே, கலீல் அகமது எடுத்திருக்காங்க. கலீல் அகமது நல்லா டெத் ஒரு அதாவது ஓப்பனிங் ஸ்பெல் நல்லா போடும். அப்படி கலீல் அகமது டெத் ஓவருக்கு நடராஜன் தான் போய்கிட்டு இருக்காரு. ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப். ப்ரோ கலீல் எடுத்துட்டாங்க சிஎஸ்கே. ஆமா எடுத்துருக்காங்க. அது 4.80 எடுத்திருக்கானுங்க. அவள்தான் சூப்பர் ப்ரோ. அவர் டெத்லயும் போடுவாரு. போன வருஷம் ஞாபகம் இருக்கா, டெல்லி கூட ரச்சின் நிக்க வச்சு ஒரு 10 பால் போடுவாரு கலீல். போடுவாரு, என்ன அடிச்சிருவாங்க. அதான் ஒரே பிரச்சனை. நட்டு வந்து யார்கர் ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோ. கான்ஃபிடென்ட்டா நம்பலாம் நட்டு ஒரு கண்டிப்பா நிக்கும் அப்படின்னு. இல்ல நடராஜன் வந்து நல்ல ஒரு பவுலர் ப்ரோ. பட் என்ன ஒரு பிரச்சனைனா இன்ஜுரி ப்ரோன் அவருக்குமே. அந்த ஒரு இதுனாலதான் வந்து, ஆனா ஐபிஎல்ல மோஸ்ட்லி இன்ஜுரி ஆக மாட்டாரு. நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அந்த டைம்ல இன்ஜுரி ஆனது ஒரு பெரிய ஒரு செட்பேக் ஆயிடுச்சு அவருக்கு. சூப்பர்ண்ணா. இந்த லிரிக்ஸ் இப்போதான் தமிழ் லிரிக்ஸ் ஒரு ஷார்ட் கிளிப் ஒரு 40 செகண்ட்ஸ் டிஎல்ல வந்துச்சுன்னு சும்மா ப்ளே பண்ணேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாதிரி கேவலமா இருக்கு. நான் போட மாட்டேன். நான் கொடுமையா இருக்கு பாரு. நீ வேற புஷ்பான் ஃபயர் விட்டுருந்த கடைசியில. இந்த லிரிக்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க இந்த பாட்டை பத்தி பேசுறதுக்கே ஒரு மாதிரி ஷையா. நான் தான் பேசலையே, அதனாலதான் அந்த பாட்டை பத்தி பேசல. எனக்கு தெலுங்கு புரியாது. ஆனா பாட்டு பாக்குறப்ப அதுல வந்து பெருசா ஒண்ணும் தெரியல. பட் தமிழ் என்ன எனக்குன்னே தெரியல. எனக்கு வாயில நல்ல வார்த்தையா வருது. நான் பேசக்கூடாதுன்னு இருக்கேன். அதுக்குதான் நீங்க சைலண்ட் விட்டீங்களா? இல்ல ஆமா இல்ல நான் வந்து இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்த அனிமேஷன் சீரீஸ் எல்லாம் யாராவது பாத்தீங்கன்னா, ஆர்கேன்னு சொல்லி ஒரு சீரீஸ் இருக்கு, வெப் சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல.
தயவு செஞ்சு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீசன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் சீசன் அதை விட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் வேல்யூவா இருந்தாலும் சரி, எல்லாமே சூப்பரா இருக்கு. மஸ்ட் வாட்ச் அந்த லெவல்ல இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ப்ரோ அது டிசி அவங்க சீரிஸ் தானே? இல்ல லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு கேம் இருக்கு. அதை பேஸ் பண்ணி வந்தது இந்த சீரிஸ். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. நீங்க அனிமே ப்ரோ பாப்பீங்களா நான் ப்ரோ? உனக்கு ஒரு சீரிஸ் சஜஸ்ட் பண்ணல ப்ரோ. டவுட்டா? நீங்க தானே சஜஸ்ட் பண்ணீங்க. ஆமா பாத்தீங்களா இல்லையா ப்ரோ? நான் 3 எபிசோடு பார்த்துட்டேன். 4வது எபிசோடு ஒரு பார்த்துருக்கேன். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. பார்த்த வரைக்குமே நல்லா இருக்கு. நிஜமா சூப்பரா இருக்கும் ப்ரோ. 10வது எபிசோட் முடியறப்பலாம் அப்பா என்னடா கொரியன் காரங்கன்ற மாதிரி தான் இருக்கும். நான் இது வரும் 10வது வரப்போ சொல்றேன் நான். இப்ப 10வது இந்த வீக்ல வரும். வரப்போ நான் சொல்றேன். கொரியன் காரங்க ஃபீல் உனக்கு கண்டிப்பா இருக்கும்னு நான் சொல்றேன். இல்ல அது ஓகே தான். பட் பாப்போம். கொரியன் நானும் பார்க்க 5வது எபிசோட அதை வந்துட்டேன். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. பட் நரேஷன் ஸ்லோவா இருக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நரேஷன் யூசுவலா கொரியன்ல கொஞ்சம் ஃபாஸ்ட் இருக்கும். நல்லா ஆமா த்ரில்லிங் இது ஃபாஸ்டா இருக்கும். இது நடராஜ் டெல்லிக்கு போயிட்டாருங்க. டெல்லி ஏற்கனவே இந்த வாட்டி சூப்பரா இருக்கு. நடராஜ் டெல்லிக்கு போயிட்டா அப்படி ஆச்சரியமா இருக்கு. ஹைதராபாத் விடவே மாட்டாங்க நினைச்சேன். டெல்லிக்கு போயிட்டா அப்படிங்க. ப்ரோ ஸ்டாருக்கு நட்ராஜன் அக்ஷர் பட்டேல் சொல்லிக்கிறாரு ப்ரோ. டெல்லி பவுலிங்கே ஹைதராபாத் பவுலிங் ரெண்டும் பயங்கரமா இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஹைதராபாத் பரவாயில்ல 10.75 கோடி 10.75 கோடி டெல்லிக்கு போயிருக்கு. நல்ல ரேட்டு. அதான் ஆச்சரியமா இருக்கு. டெல்லி பேட்டிங்கும் மொரட்டு பேட்டிங் ப்ரோ. கேஎல் ராகுல், ஃப்ரேசர் மெக்கருக்கு, அப்புறம் பொமேலட், ஸ்டப்ஸ், வேற எவனோ ஒருத்தர் தெரியல. எடுக்கலங்க. ராகுல் எடுப்பானுங்க நினைச்சேன். யாருதான் அவனுங்க கேப்டனுக்கு பிளான் பண்றானுங்க. ராகுல் எடுக்கிறது பிரச்சனை இல்லை ப்ரோ. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ராகுலுமே வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப பெருசா வந்து பண்ற பிளேயர் கிடையாது. எடுத்தவனே ஆக்சிலரேட் பண்ணி பண்ற பிளேயர் கிடையாது. கோலியுமே அதே தான். ஸ்டார்டிங் வந்தவனே டெம்போ ரைஸ் பண்ணி ஆட மாட்டாரு. 2 பேருமே மிடில் வந்து ஆடும்போது சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா, இப்ப வேர்ல்டு கப் ஃபைனல் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 50-50 பார்க்கும்போது 2 பேருமே ஸ்லோ ஓரளவுக்கு மீடியமா ஆடிட்டு இருந்தாங்க. கோலி ஓரளவுக்கு நார்மல் ஸ்ட்ரைக் ரேட்ல வச்சுட்டு இருக்கும்போது ராகுலோட ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருந்தது. இது பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணாங்கன்னா பெரிய இன்னிங்ஸா வரும். அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம், பின்னாடி வர பிளேயருக்கு எல்லாம் ப்ரெஷர் ஆயிடும். அதனாலே வந்து ஆர்சிபி வந்துட்டு அவங்க ராகுல் போயிருக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஆமா. அப்புறம் இன்னொரு அப்டேட் இப்ப பாருங்களேன். சினிமா நியூஸ் பேசிருக்கும்போது திடீர்னு கிரிக்கெட் அப்டேட் வருது. கிரிக்கெட் அப்டேட் பேசும்போது சினிமா அப்டேட் வருது. ஏன்னா தேவிஸ்ரீ பார்த்தா ஸ்டேஜ்லயே ப்ரொடியூசர் கூட சண்டைங்கிறத சொல்லியிருக்காரு போல புஷ்பா 2 ஈவெண்ட்ல. ஆக மொத்தம் குட் பேட் அக்லி மியூசிக் டேரக்டர் மாறுறதுங்கிறது காரணம் வந்து ப்ரொடியூசர் தான் போல இருக்கு. ப்ரொடியூசர் வந்து தேவிஸ்ரீ பிரசாத் நேரடியாகவே ஸ்டேஜ்லயே சொல்லியிருக்கிறாரு போல இருக்கு. வீடியோ வந்தா ஷேர் பண்ற மேல பாருங்க. சுகுமார் அண்ணா நீங்க எந்த டீம் அதே மாதிரி சப்போர்ட் பண்றீங்க? பிரஜித் பிரங்கராஜன் படம் அடுத்தது மைத்திரி பண்றாங்களா ப்ரோ? இது வீடியோ ஒன்று வந்திருக்கு. மைத்ரி மெகர்ஸ் நிறைய படம் எடுக்கிறாங்க. நேத்தானே சொன்னேன் உங்கள்கிட்ட. இல்ல வீடியோல சொல்லிருக்காங்களா? நிறைய டைரக்ஷனா ஹீரோவா? அவர் டைரக்ஷன் அவரே ஹீரோ. மைத்ரி மெகர்ஸ் தயாரிக்கிறாங்க. அது இல்லாம இன்னும் 2 பெரிய ஹீரோட்டையும் பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வளர்ந்து வர ஹீரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். அவர் படமும் இருக்கு. ஸ்மார்ட் சார் அது தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த படமே கரெக்டா சொன்ன தேதி பொங்கல் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த படம் கண்டிப்பா கொடுப்பாங்க. 64 அவங்க தான் தயாரிக்கிறது வாய்ப்பு. சத்யஜோதி பிலிம்ஸ் இல்ல மைத்ரி மேக்கர்ஸ் இந்த 2 தான் 64 தயாரிக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது பிரசாந்த் நீல் படங்கிறது ஹம்பாலி பிலிம்ஸ் தான் தயாரிப்பாங்க. இந்த படம் 64 வந்து சத்யஜோதி அல்லது மைத்திரி தான் திரும்ப தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்மார்ட் சார் பிரதர் சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க பிரதர். இல்ல சுகுமார் அண்ணா மும்பை இந்தியன்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அவங்க எந்த டீம் சப்போர்ட்னு கேட்கத்தான் கால் இது ஜஸ்ட் இது அவர் மும்பை இந்தியன்ஸ் வெறியர் இல்ல. நம்ம டீ கடைக்காரர் அந்த சார் இருக்காருல, அவருமே மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் தான். இப்பதான் அவர் ஒரு போஸ்ட் பண்ணிருக்காரு, இன்னும் 3 வருஷத்துக்கு மும்பை கப்பை பத்தி யோசிச்சே பார்க்க கூடாது. அவர் ஜிங்ஸ் பண்ணுவாரு. அவர் மும்பை இந்தியன்ஸ் கொலை கொடூரம் எப்படியா ஜெயிச்சிடணும்னு மேல வரணுங்க என்னென்னலாம் சொல்லுவாரு. அவர் இங்க இருக்க எல்லாத்தையும் விட அது பயங்கர 2K கிட்ஸை விட வெறியானவர் அவர். ஆமா இப்பதான் ட்ரெண்ட் போட்டு போய்கிட்டு இருக்கு. சரி, அவருக்கும் சுகுமார் ப்ரோக்கும் தான் போட்டி மும்பை இந்தியன்ஸ்ல யார் பெஸ்ட் ஃபேன்னு. ஆனா இவருக்கு மேல தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு, ட்ரெண்ட் சூட்டுக்கு மேல ஐயப்பன் ட்ரெண்ட் சூட்டு ஒரே செட்டு. ஐயப்பன் ட்ரெண்ட் சூட்டு ஜில்லு இவங்க எல்லாம் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு தமிழ்நாடு கிளப்போட தலைவர்கள்.
சுகுமார் ப்ரோ தான் எல்லாத்துக்கும் மேல. சுகுமார் எதனால பிடிக்கும்? ரோஹித் சர்மானாலே உங்களுக்கு? மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் எதனால நீங்க? சச்சின் ஃபேன்ஸ் ஃபுல்லாவே மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஒரு டைம்ல சிஎஸ்கே எல்லாம் 2010 2011 பேக் டு பேக் கப் அடிக்கும் போது என்னன்னா ரோஹித் சர்மாக்காக பிடிக்கும்லாம் கிடையாது. ரோஹித் சர்மாவையே வந்து சச்சினாலதான் பிடிக்கும். அதாவது மும்பை இந்தியன்ஸால தான் பிடிக்கும். அப்படி வாங்க, அப்படியே சொல்லலாம் அப்படின்னு வச்சுங்களேன். அதேதான். ஆல்ரெடி சச்சின் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து சின்ன வயசுல இருந்து எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு இது இருக்கும்ல, கிரிக்கெட் விளையாடும் போதே சச்சின் அந்த ஒரு இதுல வரும்போது சச்சின் பயங்கரமா பிடிக்க ஆரம்பிச்ச டைம்ல வந்து இது வந்தது, ஐபிஎல் வந்தது. அப்போ ஆரம்ப காலத்துல அவர் ஸ்டார்டிங்ல அந்த எல்லா சீசன்லயுமே ஆடினார். அந்த டைம்ல வந்து கங்குலியுமே ரொம்ப பிடிக்கும். சச்சின் பிடிக்கிற அதே ஈக்குவல் வந்து கங்குலியுமே வந்து பயங்கரமா பிடிக்கும். என்னடா இது எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு பக்கம் நம்ம நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை சைட்ல வந்து நம்ம போனது. ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்துட்டு கப்பு வாங்கல, பட் இருந்தாலுமே வந்து ஒரு நல்ல ஒரு டீமா வந்து அவங்க அப்படியே ஃபார்ம் ஆகி வந்தாங்க. அப்படியே நாளடைவுல வந்து சச்சினுமே ரிட்டையர் ஆயிட்டாரு. அந்த டீமுக்கே அப்படியே ஒரு இதுவா ஒரு மெம்பர் ஆயிட்டாரு அவரு. ரிட்டையர் ஆனாலுமே ரோஹித் சர்மா உள்ள வராரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த டீம் வந்து அப்படியே நம்மளுக்கு பெரிய ஒரு இதுவாயிடுச்சு. இந்த பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து சிஎஸ்கே வந்து சுத்தமா வந்து எனக்கு வந்து பிடிக்காம போன ஒரே காரணம் தோனி கிடையாது. தோனி தான் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்ற அந்த ஃபேன்ஸுங்க பண்றதாலேயே வந்து ஒரு ஐபிஎல் வரும்போது மட்டும் வந்து ரொம்ப கடுப்பாயிடும். தோனினா வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலுமே வந்து ஒரு சில தோனி டக்லாம் ஆயிட்டாருன்னா வந்து அது வந்து அந்த டைம்ல மட்டும் அது போட்டு இது பண்ணணும்னு தோணும். அது ஒரு விருப்பம் இல்லாம ஒரு பண்ற செயல் தான், பட் அது பண்ணிதான் ஆகணும். அது அந்த மாதிரிதான் வந்து ஒரு ரைவல்ரி கிரியேட் ஆகி அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. எனக்கு வந்து சிஎஸ்கே ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறதுக்கான ஒரே ரீசன் வந்து ஃபேன்ஸுங்க நிறைய பேர் வந்து இப்ப நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். என்னோட ஸ்டேட்டஸ்ல எல்லாருமே வந்து போடுற ஒரே ஒரு காமனா ஒரு ஃபேக்டர்னு பாத்தீங்கன்னா, தோக்கும் போது யாருமே வந்து இப்ப தோக்கும் போதெல்லாம் நிறைய தூபே எல்லாம் கூட திட்டிருக்காங்க, ஜடேஜாவை திட்டிருக்காங்க, ஷார்தல் தக்கூர் திட்டிருக்காங்க. இன்னும் நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அவங்க திட்டி இப்ப தூபே தலையில வச்சு கொண்டாடுறாங்க. அதே ஃபேன்ஸ் வந்து தூபே எல்லாம் பயங்கரமா திட்டிருக்காங்க. ஆனா ஜெயிச்சா வந்து ஒரே காரணம் வந்து தல தோனி அப்படின்ற மட்டும் வந்து சொல்ற அந்த ஒரு கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு இதுவா தோண ஆரம்பிச்சிச்சு. எனக்கு 2011 இருந்தே அந்த ஃபீல் இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் காலேஜ் படிச்சு ஹாஸ்டல்ல இருக்கும்போது பார்த்த வேர்ல்ட் கப் கம்பீர் எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஆடி ரன் அடிச்சாருன்னு தெரியும். அதுக்கப்புறமா வந்து தோனி வந்து வின் பண்ணதை வச்சதுல இருந்து இப்போ வரையும் எல்லாருமே தோனி தான் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு, தோனி தான் கப்போ, தோனி தான் எல்லாமே வாங்கி கொடுத்தாருன்னு சொல்றது எல்லாமே வந்து எனக்கு ஒரு இதுவாக ஆரம்பிச்சிச்சு. ஃபேன்ஸுங்க பண்றதால தான் ஒரே ஒரு இதுதான். எக்ஸாக்டா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா அதே தான் நீங்களும் கரெக்டா சொல்லிட்டீங்க. எனக்கும் அதே தான், பேசிக்காவே இதேதான். அது கரெக்டா தான் சொல்றாங்க. ஏன்னா அவரு எவ்வளவு பெரிய பிளேயர் ப்ரோ. தோனி வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டாரு. தோனின்னு பொறுத்த வரையுமே வந்துட்டு நான் அந்த பயோபிக்கே தோனியோட அந்த MS தோனி அந்த பிலிமே வந்து அத்தனை வாட்டி பார்த்திருக்கேன். எனக்கு தோனினா அவ்வளவு பிடிக்கும். ஆனா அது வெளியே காட்டிக்க முடியாத ஒரு எமோஷன்ஸ். இப்போ சிம்பிள், எனக்கு வந்து விஜய்னா வந்து எனக்கு தளபதி விஜய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சுங்களேன். ஆனா அது வெளியே காட்டிக்க முடியாத அளவுக்கு வந்துட்டு மத்தவங்க பண்றது அளவு வெளியே சொல்லிட்டா எங்க நம்மள வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு இதுக்காகவே வந்து உள்ளுக்குள்ள நம்ம ரசிச்சுக்கிட்டு அப்படியே நிறைய பேர் இங்க அப்படிதான் இருக்காங்க. நான் மட்டும் இல்ல, இங்க நிறைய பேருக்கு பிடிக்கும், ஆனா வெளியே காட்டிக்க மாட்டோம். இல்ல நிறைய பேர் கிரிக்கெட் தெரியாதவங்க எல்லாம் கூட ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப வருஷமா. சுகுமார் ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன ப்ரோ தோனி மேல காண்டு? துணியில வச்சாரு ஒரு டயலாக், அவருக்கு பிடிக்காதா தோனிய? தோனி பிடிக்காதுன்னு இல்ல, தோனியை பிடிக்காது அப்படின்னு வந்து யாராலையுமே வந்து சொல்லவே முடியாது. தோனியை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. தோனியை சொன்னாரு இல்ல ப்ரோ, எச்சின துணியில சொன்னது தோனி தானே சொன்னாரு. தடை போட்டாங்க, பிராட் பண்ணாங்க சொல்லுவாங்க ப்ரோ, சொல்லுவாங்க. தோனி எல்லாம் சொல்லல ப்ரோ. இல்ல தோனி இல்ல ப்ரோ, கிரிக்கெட் பத்தி எனக்கு தெரியாது சுகுமார் ப்ரோ. அது பண்ணது சுகுமார் ப்ரோ, ஹலோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நான் சிஎஸ்கே தோனி ஃபேன் தான் நானு. நீங்க சொல்ற பாயிண்ட் ஓகே. ஆக்சுவலி எங்க சைட்ல இருந்து நாங்க எங்களோட இதை சொல்றோம். என்னன்னா வேற ஒரு பிரான்சைஸ்ல ஒழுங்கா ஆடாத பிளேயரு இல்ல ரொம்ப மீடியாக்கரா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயரு சிஎஸ்கேக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது ஒண்ணு. செகண்ட் அவங்களே தான் சொல்லுவாங்க, ஈவன் ராபின் உத்தப்பாவே சொல்லிருக்காங்க,
நான் வந்து கௌதம் கம்பீர் அவர் வந்து ஆரஞ்சு கேப் வாங்கின சீசன் மட்டும் தான் நான் அவ்வளவு செக்யூர்டா ஃபீல் பண்ணேன் கௌதம் கம்பீருக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்க சிஎஸ்கேல MS தோனிக்கு ஆடுறப்போ நான் அந்த செக்யூரிட்டி ஃபீல் பண்றேன். மோஸ்ட்லி எல்லா பிளேயர்ஸும் சொல்றதுனாலதான் அப்படி அது ஒரு இதுவா வந்திருக்கு. ஈவன் விராட் கோலி வரைக்குமே அவரை கேப்டன்சில இருந்து சாக் பண்ணப்போ கால் பண்ண ஒரே ஒரு பிளேயர் தோனி மட்டும்தான். தோனி எல்லாருக்கும் நல்லவரா இருக்கிறதுனால அவர் ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுறோமே தவிர அவர் தான் காரணம்னு அது ஒரு 10% இருப்பாங்க. எப்படி எல்லா ஃபேன் 10% நீங்க சொல்றீங்க. அது வந்து ரெண்டு ஃபேன் பேஸ் சைடுமே இருக்கு. இல்ல 10% சொல்றீங்க. இல்ல இருக்கிறத நீங்க வந்து 10% சொல்றீங்க. ஆனா ப்ரொஜெக்ஷன் வந்து வெளியே வந்து வேற மாதிரி தான் வரும். 10%ன்றது வந்து நீங்க இப்போ இன்ன வரையும் கூட வந்து நீ கூட நான் நிறைய ட்வீட் பார்த்தேன். பிளேயர்ஸ் இவங்க எடுக்கிறாங்க எல்லாமே தோனி தான் வந்து இவங்களை எடுத்துட்டாங்க. எடுக்காம போயிட்டா டீம் அங்க யார் உக்காந்துருக்காங்க 4 பேரை மட்டும் சொல்லிடுறது. டக்குன்னு வந்து அஸ்வினியும் ரச்சின் ரவீந்திராவையும் கான்வேவையும் எடுத்தவனே வந்துட்டு நான் நிறைய இது பார்க்கும்போது தோனி தான்ப்பா அங்க போன் கால்ல ஒருத்தர் இருந்துட்டு இருக்காரு. அவர் தான் வந்து தோனி வந்து லைன்ல தான் இருக்காரு போல, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து மொத்த கிரெடிட்ஸுமே வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கே வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து இதுவும் கிடையாது. இல்லைன்னா ஒரு டீம்ன்றது மொத்தமா எல்லாரும் சேர்ந்து பில்ட் பண்றதுதான். அதுல வந்து தோனின்றவர் வந்துட்டு ஒரு லீட் பண்ணி வந்து நம்ம இந்தியாவை இந்த அளவுக்கு வந்து திரும்பி பார்க்க வச்ச ஒரு 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 லெஜெண்ட்னு சொல்லலாம். அந்த அவர் மட்டுமே வந்து காரணம் ஆயிட முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கபில் தேவ் அது பண்ணியிருக்காரு, ரிக்கி பாயிண்டிங் ஆஸ்திரேலியால பண்ணியிருக்காரு. பட் இன்ன வரையும் ஆஸ்திரேலியா அப்படி அவரை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்தது கிடையாது. இன்ன வரையும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னா இன்னொருத்தர் வந்து அப்படியே வந்து பண்ணாங்கன்னா அவங்களோட நேம் தான். இப்போ பேட் கமின்ஸ் நேம் தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே. இன்னமும் ரிக்கி பாயிண்டிங் தான் எல்லாம் ஆஸ்திரேலியாக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யாருமே. அது நம்ம ஊர்ல அந்த கல்ச்சர் இருக்கு ப்ரோ. இப்போ யாரும் வந்து ஒரு மாதிரி எமோஷனா பாக்குறவங்க ப்ரோ. படத்தை எப்படி பாக்குறாங்களோ அந்த மாதிரி தான். இப்ப படத்துக்கு எப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஒரு மாதிரி தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி வந்தோம்னா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு சின்ன ஒரு குரூப் தான் வந்தோம்னா பெருசா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணும். அதுக்காக எல்லா டோட்டல் ஃபேன் பேஸுமே அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. இப்போ விஜய் சார் வந்தோம்னா அஜித் சாருக்கும் ஒரு சின்ன ஒரு இது போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, ரைவல்ரி மாதிரி. அது எல்லாமே வந்து டோட்டல் ஃபேன் பேஸுமே பண்றது கிடையாது. இந்த சைடு ஒரு பேர் பண்றாங்க, இந்த சைடு கொஞ்சம் பண்றாங்க. அது தப்புதான் ப்ரோ. ஏன்னா சச்சினே வந்து எடுத்துக்கிறாங்களா ப்ரோ. இப்போ விஜய் சார் அதுதான் ப்ரோ, அதுதான் சொல்றேன். இங்க வந்துட்டு விஜய் அஜித் சார் ஃபேன்ஸ்க்கே நிறைய பேருக்கு வந்து இங்க நம்ம சோசியல் மீடியால ட்ரோல் பண்றவங்க இப்போ நீங்க அஜித் சார் ஃபேன் எடுத்துங்க, விஜய் சாரை கிண்டல் பண்றாங்க அப்படி வச்சுக்கோங்களேன். கோட் டைம்ல எவ்வளவு ட்ரோல் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாம் போய் படம் பார்க்காம அந்த படம் வந்து 400+ வந்து கலெக்ட் பண்ணிருக்கவே முடியாது. அவங்க எல்லாம் பார்த்தனால தான் அது கலெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஒரு ஃபேன் பேஸ் மட்டும் வச்சுட்டு வந்து அந்த ஒரு படம் அவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகாது. வெளியே வந்து அவங்க ட்ரோல் பண்றாங்க. பட் ஆனா வந்து உள்ளுக்குள்ள வந்து அவங்க வந்து அவங்கள போய் ரசிக்கிறாங்க. இதனாலே வந்து வெளியே வந்து அவங்க சொல்லிக்க முடியாது நான் வந்து கோட்டு பார்த்துட்டேன் எனக்கு பிடிச்சிச்சுன்னு கூட அப்போ சொல்ல முடியாது. இல்ல அது காரணம் மத்தவங்க அப்படி ட்ரோல் பண்ணி நம்ம அதுக்கு செட் ஆயிட்டோம். அதேதான் சிஎஸ்கே. அப்படியே சுகுமார் ப்ரோ அப்படியே வாங்க புஷ்பா 2 சாங்க்கு வாங்க. எல்லாம் டிஎஸ்பி ஸ்டேஜ்ல பேசிருக்காங்க பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடி இது மட்டும் ஒண்ணே சொல்லிக்கிறேன் ப்ரோ. சாரி பரணி ப்ரோ, நீ என்னையே கன்ஃபியூஸ் பண்ணிட்ட ப்ரோ. இப்போ நான் வந்து இந்த டவுட்ல வந்து என்னன்னா 10 எபிசோடுமே நான் பார்த்துட்டேன். எனக்கு அந்த 10வது எபிசோட் பார்க்குறப்போ நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனான ஒரு எண்டு வந்தது. பட் நீ இன்னும் 10வது வரலன்னு எனக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆச்சு. அப்போ நம்ம 9 வரைக்கும் தான் பார்த்துருக்கோமோ, நம்ம தான் தப்பா கன்வே பண்ணிட்டோமோன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோ ப்ரோ. 10 எபிசோடுமே வந்துருச்சு, நீ ஃபுல்லாவே பார்க்கலாம். சுகுமாரண்ணா ஒரு ஹாப்பி நியூஸ். ட்ரெண்ட் போல்ட் பேக் டு மும்பை இன் ப்ளூ ஜெர்சி. அவ்வளவுதான் முடிஞ்சு. யாரு? ட்ரெண்ட் போல்ட் மும்பைக்கு எடுத்துட்டாங்க, பிக் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிக் வெயிட் பண்ணுவாங்க. நல்ல ஒரு இதுவாதான் பண்ணுவாங்க ஆப்ஷன் பண்ணி. அதே மாதிரி நீங்க அந்த ஸ்டார்டிங்ல சொன்ன பாயிண்ட் வந்து அப்சல்யூட் 100% கரெக்ட். அதாவது யங்ஸ்டருக்கு ஃபுல்லா சான்ஸ் கொடுத்து அவங்கள க்ரோ அப் பண்ணுவாங்க. ஃபுல்லாவே அவங்களோட இது பிராண்ட் நேம் அதுக்கு வேல்யூவா ஆட் பண்ணுவாங்க. பாண்டியா பிரதர்ஸ்னு ஒருத்தவங்க வந்து இந்த அளவுக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சாங்கன்னா அது மும்பை இந்தியன்ஸ் தான். பும்ரா மும்பை இந்தியன்ஸ், சூரியகுமார் அது மும்பை இந்தியன்ஸ், இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். நிறைய பேர் வந்து அவங்களோட இதுல இருந்து அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க, ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் நம்ம வந்து இது சென்னையுமே பண்ணியிருக்காங்க. சென்னையுமே வந்து ஒரு சில பிளேயர்ஸ் வந்துட்டு சென்னையில ஆடி நேஷனல் லெவல்ல ஆடி இப்போ இன்னுமே நல்ல ஒரு ஏன்னா நீங்க வந்து எடுத்துக்கங்க ஷர்தல் தக்கூருக்குலாம் வந்து நேஷனல் லெவல்ல சான்ஸ் கிடைச்சது. சென்னை வந்து ஒரு அந்த மாதிரி வந்து ஒரு சில டீம் வந்து கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு இருக்கிற டீம் வந்து மும்பை நான் சொல்லுவேன் மெயினா.
கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ அது எல்லாருமே அதுல ஒத்துப்பாங்க. மும்பை தான் ப்ரோ. ஆக்சுவலி இந்தியன் டீமுக்கு சப்ளை பண்றதே மும்பை இந்தியன்ஸ் தான் ஃபுல்லாவே. அந்த மாதிரி ஒரு நேம் ரீசெண்ட் டைம்ஸ்ல இருந்து லாஸ்டா அவங்க லெகசி கிரியேட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரையா ப்ராடக்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல சிஎஸ்கே தான் பண்ணாங்க, இப்போ மும்பை வந்து தொடர்ந்து பண்றாங்க. திலக் வர்மா நல்ல ஃபைண்ட் திலக் பாத்தீங்கல்ல, வர்மா இப்போ T20ல அடுத்து மெயின் இப்ப திலக் வர்மா சூப்பர் ஃபைண்ட். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு பயங்கரமான ஒரு பிளேயர் வந்து கொடுத்திருக்காங்க. திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேருமே வந்து இந்த சைடுல ஒருத்தர் அந்த சைடுல ஒருத்தர்ன்ற மாதிரி. இஷான் கிஷன் எடுத்துங்க, அவரையுமே வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் வந்துட்டு லாஸ்ட் கப்பல் ஆஃப் சீசன்ல நேகல் வதேரா அவரு ஒரு நல்ல நேஹல் வதேரா அதான் பிளேயர். சொல்றேன், ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நேஹல் வதேரா சொன்னேன். இந்த மாதிரி நிறைய யங் பிளேயர்ஸ் வந்துட்டு அவங்க தான் வந்து நம்ம மும்பைல ஆடலன்னா இஷான் கிஷன்ல யாருன்னே தெரிஞ்சிருக்காதுல்ல நம்ம அவரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஆடுறது வந்து நம்ம பெரிய நிறைய பேர் கிரிக்கெட் பார்க்க மாட்டாங்க, ஐபிஎல் ஆடுறது தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஆமா, அந்த 10 டீம்ஸ் இருக்கும்போது அவர் குஜராத் டீம்ல இருந்தாரு, அப்போ யாருக்கும் அது வெளியில தெரியாது. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவே பாத்துக்கோங்கன்னா கொல்கத்தால இருந்தாரு, தெரியல மும்பைல. கௌதம் கம்பீர் அவரை நான் கௌதம் கம்பீர் அவரை ரொம்ப காஸ்ட்லியா உண்மையிலே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கூட இப்ப கூட ஸ்டேட்மெண்ட் விட்டுருப்பாரு. மும்பைல அவர் அப் ஃப்ரண்ட்ல இறக்கி அவருக்கு நிறைய சான்ஸ் கொடுத்து சூரியகுமார் யாதவுக்கு வந்து பயங்கரமான ஒரு சூரியகுமார் யாதவுக்குமே அப்போ கோலி கேப்டன்ஷிப்ல இருக்கும்போது அந்த டைம்ல கோலி கேப்டன்சிலே வந்துட்டு ஒரு ரைவல்ரி மாதிரி ஒரு மேட்ச் அந்த இதுல வந்து ரைவல்ரி மாதிரி ஆச்சு. அப்போ வந்து சூரியகுமார் அது சைலண்டா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு அதே அண்டர் கோலியோட இதுல வந்து டீம்ல வந்து ஆடினதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இது. ஆட் பண்ணிக்கிறேன். அது இல்ல, நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட், அது மும்பை இந்தியன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா அதுல நீங்க ஒரு மைன்யூட்டான டீடைல் மிஸ் பண்ணிருப்பீங்க. ஆக்சுவலா அந்த டைம்ல ஐபிஎல் கேப்டனா இருக்க கேப்டனு இந்தியன் டீம் கேப்டனா இருக்கிறப்போ அந்த பிரான்சைஸ்ல இருந்து வர ஆட்கள் நிறையவா இருக்கும். ஏன்னா தோனி இருந்தப்போ விஜய், ரெய்னா, அஸ்வின், ஜடேஜா, ஈவன் மோஹித் சர்மா வந்து ஆஸ்திரேலியால ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு, ஜான்சன் லாஸ்டா 29 ரன் அடிப்பாரு ஃபைனல் ஓவர்ல. ஈவன் மோஹித் சர்மா வரைக்கும் வேர்ல்ட் கப்ல எல்லாம் ஆட வச்சாங்க. அது மேபி இந்தியன் டீம்ல இருக்க கேப்டன்சி பொறுத்துதான். ஏன்னா ரீசெண்டா இப்ப ரோஹித் சர்மா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா மும்பை பிளேயர்ஸ் நிறைய பேர் ஆடி இருப்பாங்க. நடுவுல வந்து சிராஜ் டெபியூ பண்ணது, தேவ்தத் படிக்கல், இந்த 2-3 பிளேயர் எல்லாம் கோலி கேப்டன்சில வந்திருப்பாங்க. அது ஒரு பயஸ் இருக்கு ஆக்சுவலா இது. ஆனா இதை தவிர்த்த நல்ல பிளேயர் தான் சாம்சன், சூரியகுமார் யாதவ்லாம் வந்து அவங்க தனியா இருக்கும்போது தான் வந்தாங்க. இது மட்டும் ஆட் பண்ணுவோம். இல்ல ப்ரோ, பும்ரா வந்தது வந்துட்டு ரோஹித் கேப்டனா இல்லையா அப்போ? பும்ரா மாதிரி டேலண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்ல, எக்ஸ்ட்ராடினரி பிளேயர் சொல்ல. பும்ரா, ஹர்திக் பாண்டியா எல்லாம், குருணால் பாண்டியா கூட சொல்றேன். ஆனா இங்க பயஸ் வந்துட்டு இல்ல, அவங்க எல்லாமே வந்துட்டு தோனி கேப்டன்ஷிப்ல தான் வந்தாங்க. அதுதான் ஆனா அந்த பயஸ் இருக்கும்ன்ற நானு. ஏன்னா சிஎஸ்கே அந்த தோனி கேப்டனா இருக்கப்போ மோஹித் சர்மாலாம் நார்மல் ஐபிஎல் ஒன்னு 2 பேர் அப்படி வரதான் செய்வாங்க. ஏன்னா என்னோட டீம்ல அவங்க ஆடி இருக்காங்க, அவங்களோட பொட்டன்ஷியல் எனக்கு தெரியும். அவங்க வந்து நேஷனல் லெவல்ல ஆடினாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா அவங்களால ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்க டிபேட் பண்ண முடியும்ல. ஏன்னா வந்து அவங்கள வந்து இன்னும் நான் பார்த்துருக்கேன், அவங்களோட இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு இது நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ கேப்டனே சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்லயுமே வந்து ஒரு டிசிஷன் எடுத்து அவங்க ஆட் பண்ணுவாங்க. இது எல்லா இதுலயும் நடக்கும். சரி பிரகாஷ், இந்த கிளிப்பிங் ஒன்று போட்டிருக்கீங்களே, என்னங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, என்ன சொல்றாரு அவரு? இல்லை அதுக்கப்புறம் புது கிளிப்பிங்கே சேர்த்துருக்கேன்பாங்க. என்னது தேவிஸ்ரீ பிரசாத் வந்து இந்த லேட்டாக வர்றதுக்கு இதுக்கு எல்லாரும் சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து டைமுக்கு வர்றது இல்லைங்கிறீங்க, டைமுக்கு வந்து பாட்டு போடுறது தரது இல்லைங்கிறீங்க, டைமுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடலைங்கிறீங்க. இப்போ பாருங்க, நான் ஸ்டேஜை கூட அதிக நேரம் எடுத்துக்கல, நான் கரெக்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக சொல்கிறாரு. இப்போ இன்னொரு லிங்க் ஷேர் பண்ணிட்டு கேட்பாங்க. இன்னொன்று போட்டிருக்கீங்களா? ஓகே, பார்க்குறேன். பிரகாஷ் ப்ரோ, இது அவரோட அவுட்புட் நல்லா இல்லாம கேட்டுட்டு இருக்காங்களே, புரியல. அவர் அது சொல்றது சீரியஸ் நோட்ல சொல்றாரா இல்ல ஃபன்னா சொல்றாரா? அவங்க எல்லாருமே அது வந்து என்னன்னா ரியாக்ட் பண்ண முடியாம வச்சுட்டு இருக்காங்களா? எப்படி இல்ல அவர் சீரியஸ் நோட்ல தான் மறைமுகமா சொல்றாரு. என்ன காரணம்னா அவர் வந்து இந்த படத்துல இருந்து தூக்கிட்டாங்க, புஷ்பா 2 பேக்ரவுண்ட் மியூசிக்ல இருந்து. இப்போ அடுத்தது வந்து அதே ப்ரொடியூசர் தயாரிப்புல வந்து சண்டை காரணத்தினால வந்து குட் பை அக்லி வந்து தூக்கிட்டு ஜிவி பிரகாஷ் மியூசிக் டேரக்டரா போடுற மாதிரி நியூஸ் வந்துருச்சுல்ல. அதனால எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் ஸ்டேஜ்லயே வந்து சொல்றாரு அதை. ஏன்னா அந்த படத்தை தமிழ்ல அவருக்கு இருக்க ஒரே பெரிய படங்கிறது அதுதான். தமிழ்ல அவருக்கு இருக்க இப்போ முன்னாடி கங்குவா இருந்துச்சு, இப்போ ஒரே பெரிய படங்கிறது குட் பை அக்லி தான். இந்த படத்துல இருந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடல அப்படின்னா, அதே மாதிரி சாங்லேயும் கடைசி 2 சாங் வந்து அவருக்கு ஷூட் பண்ணாம இருக்க சாங்கு, பிளஸ் வந்து அடிஷனல் டைட்டில் கார்டுக்காக போடுற சாங்கை வந்து ஜிவி பிரகாஷ்ட வாங்கிக்கலாங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு.
அதனால என்னங்கிறதுனால அவங்க வந்து குழப்பத்தினால அவர் வந்து இங்க ஸ்டேஜ்ல பேசிட்டார் போல இருக்கு கோவத்துல. இன்னைக்கு வந்து நியூஸ் உள்ளது, அதான் நேற்று நைட்டு வந்து பரவ ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து நியூஸ் ஒரு ஈவெண்ட் இருக்கும்போது அந்த ஈவெண்ட் போய் ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அவருக்கு அந்த கோவத்தை வந்து மறைமுகமா ஸ்டேஜ்ல காமிச்சிட்டு போறாரு. ப்ரோ இது அவர் அவுட் நல்லா இல்லாம அவரை எடுத்துட்டாங்களா இல்ல ரொம்ப லேட் பண்றாருன்னு யுவனுக்கான மாதிரி ஆகுதா? இல்ல இது வந்து அந்த புஷ்பா 2க்கு லேட் ஆனனால ப்ரொடியூசர் வந்து தூக்குறாங்க போல இருக்கு, அந்த மாதிரி இதுல வரும் போல இருக்கு. ஆனா இப்ப கடைசி யோசிச்சு பார்த்தா அது புஷ்பா 2க்கு அதான் அதே ப்ரொடியூசர் இல்ல, அந்த அதுல சண்டை போட்டனால இதை சேர்த்து தூக்குறாங்க போல இருக்கு அவங்க. ஆனா யோசிச்சு பார்த்தா அவர் தேவிஸ்ரீ பிரசாத் ஒரு எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னா தெலுங்குல வந்து எல்லா படங்களுக்கும் அவர் தான் மியூசிக் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப கிட்டத்தட்ட அவர் ராம் சரண் தேஜா படத்துக்கு மியூசிக் போட்டு 7 வருஷம் ஆகுது, பிரபாஸ் படத்துக்கு மியூசிக் போட்டு 8 வருஷம் ஆகுது, வேற யாராரு பெரிய நடிகர் படத்தை எல்லாத்துக்கும் மியூசிக் போட்டு ரொம்ப காலதாமதமாகுது. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் 5 வருஷம் 4 வருஷம் 4 வருஷம் ரொம்ப கம்மி, 4 வருஷத்துக்கு மேலதான் இருக்கு எல்லா கேப்பும். பெரிய நடிகருக்கு அவர் மியூசிக் போட்டு எல்லா படமும் தமனுக்கு தான் போகுது. அப்படி இருக்க பட்சத்துல நல்ல வேலை ப்ரோ. அது சொல்லுங்க. அதான் ப்ரோ எங்க சைடு அஜித் ஃபேன் தான் நானும். எங்க சைடு இந்த ஒரே ஒரு குறை டிஎஸ்பி தான். அதுவும் கங்குவெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயந்து நின்றோம். ஐயோ இவர் என்ன போட்டு வைக்க போறாரோன்னு சொல்லிட்டு. நல்ல வேலை கரெக்டா ரீசன்ட் ஃபார்மா என்னன்னு தெரியல. ஜிவி இல்ல எனக்கு அப்படி ஒருவேளை எனக்கு தூக்குனாங்கன்னா எனக்கு அதுல கொஞ்சம் உடன்பாடு இல்லை. நீங்களாம் அப்படி பயப்படுறீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் தேவிஸ்ரீ பிரசாத் வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர், ஒரு பெப்பியான சாங்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு எனர்ஜியான மியூசிக் டைரக்டர். அவருக்கு வந்து டைம் கொடுத்து கரெக்டா பிஜிஎம் இப்போ வீரம் பிஜிஎம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெரைட்டி அப்ப பயங்கரமா இருக்கும். அவர் மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் பயங்கரமா போடக்கூடிய ஆள், கரெக்டா போடணும். எந்த ஒரு மியூசிக் டைரக்டருமே ஒன்று ஒர்க் பண்ண ஸ்டார்டிங்லேயே நீங்க வந்து மாத்தணும். நீங்க அதாவது ப்ரொடியூசர் தான் வந்து தேவிஸ்ரீ பிரசாத் ரெக்கமெண்ட் பண்ணது. ஆதிக்க வச்சு அப்பயே ஜிவி பிரகாஷ் போலாம், ஏன்னா அவரோட ரெகுலர் கொலாபரேஷன் ஜிவி பிரகாஷ் கூட தான். ஹீரோவாவும் சரி, அவர் வந்து அந்த என்ன படம் இருந்தாரு, திரிஷா இல்லைனா நயன்தாரா இருக்கட்டும், காதலை தேடி நித்யானந்தன் ஒரு படம், காதலை தேடி நித்யானந்தன் ஒரு படம் அனௌன்ஸும் பண்ணாங்க, அது ஜிவி பிரகாஷ் தான் ஹீரோ. அதுக்கப்புறம் மார்க்காண்டினி அவர் தனியா டேரக்ட் பண்றப்ப மார்க்காண்டினி படத்துக்கும் அவர் தான் மியூசிக் டைரக்டரா இருந்தாரு. நடுவில் வந்து இந்த பகீரான ஒரு படத்துக்கு தான் வேற ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தாங்க. அப்புறம் வந்து ட்ரிபிள் ஏக்கு வந்து அந்த ப்ரொடியூசர் பிளஸ் சிலம்பரசன் ஹீரோங்கிறனால யுவன் சங்கர் ராஜா உள்ள வந்தார். இந்த படத்துக்கு ஸ்டார்டிங்ல வந்து ஆதிக்கோட ரெக்கமெண்டேஷனுங்கிறது ஜிவி பிரகாஷா இருந்துச்சு. அப்போ ப்ரொடியூசர் தான் எங்களுக்கு வந்து தெலுங்கு படமா இருக்கும், எங்களுக்கு தெலுங்கு ப்ரொடியூசர், எங்களுக்கு தெலுங்கு மியூசிக் டைரக்டர் தான், தெலுங்கு பிசினஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டு வாங்கினாங்க. கேட்டு வாங்கினதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தெலுங்குல ஏகப்பட்ட படங்கள் நேரடியாகவே மியூசிக் பண்ணாரு. ரவிதேஜா படங்கள் பண்ணிட்டாரு, இப்போ லக்கி பாஸ்கர் பண்ணிட்டாரு, ஏகப்பட்ட படங்கள் பண்ணிட்டாரு ஜிவி பிரகாஷே. இப்போ தெலுங்குல அவரும் நல்ல ஒரு நோட்டட் தெலுங்கு மியூசிக் டேரக்டராகவே மனசுல பதிஞ்சிட்டார். இந்த நேரத்தில் இதை காரணம் வச்சு டக்குனு இவரைய கைவிட்ட உள்ள சண்டையை மனசுல வச்சுட்டு தூக்குற மாதிரி தெரியுது. அது தப்பு. எந்த ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு பிளான் பண்ணி பண்றது வேற, எந்த ஒரு கலைஞனுமே நடுவில் தூக்குனாலே. இப்போ எனக்கு வந்து இப்போ வலிமையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, வலிமையில வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு, அவரை தூக்கிட்டு பிஜிஎம்க்கு மட்டும் ஜிப்ரானை போட்டாங்க. ஜிப்ரான் என்ன பண்ணார், ரப்பா பா 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 அது மட்டும் தான் போட்டார், வேற என்ன போட்டார்? அவர் நல்ல மியூசிக் டேரக்டர் போடுறது தான், ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ரப்பா பா பா அது மட்டும் தான் போட்டார். எனக்கு வெறுப்பு. ஆனா இதே வந்து அதே மியூசிக் டைரக்டர் வேற படங்கள் நல்லா பண்ணிருப்பாரு, தீரனா நல்லா பண்ணிருப்பாரு, உத்தம வில்லன்லாம் சொல்லவே தேவையில்ல. அந்த மியூசிக் வந்து பயங்கரமா பட்டை கிளப்பிருப்பாரு ஜிப்ரான். வாகேஷ் கூடவா இருக்கட்டும், பல படங்கள் நல்லா இருக்கு. ஆனா ஒரு பெரிய படம் வரப்ப பாதியில இருந்து ஒரு கமிட் ஆனவே எல்லாத்துக்கும் வந்து குழப்பம் வரும். ஃபுல்லாவே கமிட் ஆன துணிவுலையுமே எனக்கு வந்து பெரிய லெவல் எனக்குலாம் வந்து எப்படி சொல்ற ஒரு முழு திருப்தி கிடைக்காது. என்னன்னா அஜித் படத்துல சாங்ஸ் ஹிட் ஆகுதோ இல்லையா எனக்கு தெரியாது, விஜய் படங்களுக்கு சாங்ஸ் அந்த 100% ஹிட் ஆகும். எல்லா படம் யார் மியூசிக் படம் ஹிட் ஆகும். ஆனா அதே மாதிரி அஜித் படத்துக்கு யார் மியூசிக் படம் பேக்ரவுண்ட் மியூசிக் பட்டையை கிளப்பும், பயங்கரமா இருக்கும். அதுதான் எல்லா காலத்திலையும் நடந்திருக்கு. நான் அஜித் பொறுத்த வரைக்கும் பிஜிஎம்க்கு அஜித், சாங்ஸுக்கு விஜய், இப்படிதான் நான் பிரிச்சு பார்ப்பேன். அந்த அளவுக்கு யார் மியூசிக் பண்ணாலும் இவங்க 2 பேத்துக்கு இந்த மீட்டர்ல பக்காவா பண்ணி கொடுப்பாங்க. அப்படி ரெண்டுமே சொதப்பன படம்னா அது வலிமையிலையும் துணிவுல இருந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது ஜிப்ரான் பண்ணி கொடுத்தா. அப்படி எனக்கு வந்து ஒரு அஜித் படத்துல பிஜிஎம்மே கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு சப்ஸ்டாண்டர்டா இருந்ததுன்னா அது 2 படங்கள்ல தான். அதுக்கு ஜிப்ரான் ஒன்று வந்து பாதியில வந்தனால, இன்னொன்று வந்து எதுக்காகனே எனக்கே தெரியல. அந்த துணிவு படத்துக்கு ஏன் அப்படி மியூசிக் போட்டாருன்னு எனக்கு அதாவது படத்துக்கு மியூசிக் ஓகே தான், பட் ஹை மூமெண்ட்ஸ் நிறைய ஏற்றி கொடுக்க வேண்டிய இடம் இருந்துச்சு. அதுவுமே வந்து இவர் போட்டு கொடுத்து எனக்கு வந்து எலிவேட் பண்ணலங்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து சாகோவில் பார்த்தீங்கன்னா அவர் சாகோவில் முரட்டுத்தனமா பிஜிஎம் போட்டிருப்பாரு. சாகோ பிஜிஎம்லாம் எந்த எடிட்டுக்கு போட்டாலும் செட் ஆகும். யாருக்கு டான்லிக்கு போட்டால் டான்லியோட வீடியோ பார்க்கணும், கொரியன் ஆக்டர் டான்லிக்கு அந்த வீடியோ போட்டால் அவருக்கே போட்ட மாதிரி இருக்கும், பர்ஃபெக்டா போட்ட மாதிரி இருக்கும். அப்படி இருந்த மியூசிக் அப்படி போட்டால் தான் மியூசிக் டேரக்டருக்கான அழகே. ஆனா அப்படி அஜித் மாதிரி ஒரு ஸ்கிரீன் பர்சன்ஸ் உள்ள ஆக்டர் கிடைக்குமே மியூசிக் போடுறாங்கிறப்பதான் இது மாதிரி எனக்கு வந்து தேவிஸ்ரீ பிரசாத் நல்ல மியூசிக் போடக்கூடாது. நடுவில் தூக்கிட்டு இன்னொரு போடுறப்ப எப்படி செட் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒருவேளை பொங்கல் தான் ரிலீஸ் பிளான் அப்படின்னா, இப்போ விடாமுயற்சி வரல இது மாதிரி கன்ஃபார்ம் இதை பொங்கல்லாம் அப்படின்னா கரெக்டாக கிட்டத்தட்ட 49 நாள் இருக்கு. இந்த 49 நாள்ல ஜிவி பிரகாசம் இவரும் வந்து 7 நாள் இவர் ஷூட்டிங் போயிடுவார் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க ஒரு 30 நாள் தான் கணக்கு. ஒரு 30 நாளுக்குள்ளே இவர் உட்காந்து அந்த 2 சாங்கை வாங்கி அவர்கிட்ட
அவரோட வைபுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்கையும் வாங்கணும், பிஜிஎம் வாங்கணும். என்ன ஒண்ணுன்னா ஆதிக்கு கொஞ்சம் மியூசிக் சென்ஸ் இருக்கு, அவர் கொஞ்சம் மியூசிக்கும் போட தெரியும், அவர் கத்துக்கிட்டாரு. அவங்க அப்பா அவர் அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணால மியூசிக்கும் கத்துக்கிட்டாரு. அந்த மியூசிக் சென்ஸ் இருக்கனால வந்து மியூசிக் அவுட்புட் வாங்கலாமே தவிர எனக்குமே அது ஒரு கடைசி இடத்துல பண்றது குழப்பமா தான் இருக்கு. ஒரு இதே வந்து ஒரு மே 1 ரிலீஸ்னு வச்சுக்கங்களேன், நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்ல. டிவி பிராஸ் மியூசிக் போடணும் பிரச்சனை இல்லை, ஒரு 5 மாசம் 6 மாசம் இருக்கு, பொறுமையா போட்டு ஃபைனல் அவுட்புட் பயங்கரமா வாங்கலாம். இப்போ ஏன்னா படம் ரிலீஸ் ஆனா போதும் போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் இருக்கு மைண்ட் செட்டு. குட் பேட் அக்லிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணதுல ஒரே பாசிட்டிவா போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதான் அது ஒண்ணு மட்டும் தான் பாசிட்டிவா போச்சு. அதுல மட்டும் இது மட்டும் எதுக்குன்னு சொல்லி வடிவேலு இது எதுக்கு உடக்கி நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் உடப்பாங்க இல்ல தம்பிராமியா காமெடி அது மாதிரி ஆயிடுச்சு. பிரகாஷ் அண்ணா கோட்டு தான் உங்க கண்ணை உருக்குதா அப்படின்னு ஆயிடுச்சு. இல்ல அது இல்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யாரோ முன்னாடி பிரகாசன் கூப்பிட்டாங்களே, யார் அது? தாமுவா? வராங்கன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு எப்போ கான்டெஸ்ட்? பிரகாஷ் அண்ணா சொல்லுங்க தாமு சொல்லுங்க பிரதர். இல்ல மனோஜ் பிரதர் ஒரே நிமிஷம், முன்னாடி தாமுன்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அதை வந்தாரு. தாமு சொல்லுங்க பிரதர். அண்ணா ஆனிமே இல்ல ஏதாவது படங்கள் சஜஸ்ட் பண்ண முடியுமா? அது நிறைய பண்ணிட்டு இருக்காங்க பரணி. நீ அனிமேல வந்து இது இப்போ டெத் நோட் வந்து டெத் நோட் தானே அது. ஆமா டெத் நோட் பாத்துட்டு இருக்கேன், சீரீஸ் நல்லா இருக்கு. நீங்க பாக்கலன்னா அதை பாருங்க. நான் இப்ப பாத்துட்டு இருக்கேன், நல்லா பயங்கரமா போயிட்டு இருக்கு. நீங்க பாத்துட்டீங்கன்னா மத்த பரணி சொல்ல, ஏன்னா அது ஒண்ணுதான் நான் பாத்துட்டு இருக்கேன் அனிமே, மத்தபடி எதுவுமே எனக்கும் தெரியாது. பரணிக்கு நிறைய தெரியும், அவர் சொல்லுவோம் அப்படி. இல்லைன்னா இதுல அது அனிமேல வருமா அனிமேஷன் வருமான்னு தெரியல. ஒயில்ட் ரோபோட் அனிமேஷன்ல வரும் போல இருக்கு. அது நமக்கு அனிமேல வேற என்ன வரும்? ஆமா வேற ஏதாவது அனிமேல சொல்லுங்க பரணி அவருக்கு. அனிமேலையா? சோலோ லெவலிங் சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் இருக்கு, அதுதான் நான் ரீசெண்டா பார்த்தது. சோலோ லெவலிங் அப்படின்னு சொல்லி. லெவலிங். ஆமா ஓகே, அது நல்லா இருக்கும் பாருங்க. ஒரு என்ன சொல்ல, அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். வெப் சீரிஸ் தான் வீடியோ கேம் மாதிரி கான்செப்ட் கொண்டு போயிருப்பாங்க, அது நல்லா இருக்கும். மற்றபடி டக்குன்னு நான் அனிமே பெருசா பார்க்க மாட்டேன், ரொம்ப ரேரா செலக்ட் பண்ணி தான் பார்ப்பேன். படங்களா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. வெதரிங் வித் யூன்னு சொல்லி ஒரு அனிமே இருக்கு. ஓகே. அதே மாதிரி யுவர் நேம், அதே டைரக்டர் படம் யுவர் நேம்னு சொல்லி, அந்த படம் நல்லா இருக்கும். சோலோ லெவலிங், யுவர் நேம், வெதரிங் வித் யூ. ஆமா இது 3 தான் நான் சஜஸ்ட் பண்றது. ப்ரோ சுகுமார் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ, மாமா ப்ரோ ஒரு ரிக்வெஸ்ட் டைப் பண்ண சும்மா பண்ண ப்ரோ, அது தப்பா எடுத்துக்காதுங்க. புரியல ப்ரோ. நான் உனக்கு டிஎம் பண்ண ப்ரோ, மாமா ப்ரோ ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்கன்னு. அது சும்மா காமெடியா டைப் பண்ணதுதான், தப்பா எடுத்துக்காதுங்க. பண்ணிருக்கீங்களா? எனக்கு காட்டவே இல்லை, எதுவுமே வரமாட்டேங்குது. இல்ல பரவாயில்ல, தனியா டிஎம் பண்றேன்னு பண்ணிவிட்டு ஓபனா பப்ளிக்ல போட்டு சொல்றீங்க, என்னமோ போங்க தப்பா எடுத்துக்காதீங்கன்னு. பரவாயில்ல விடுங்க. சரி அடுத்தது போவோம். மனோஜ் பிரதர் சொல்லுங்க பிரதர். 100ஆம் கேட்பாங்கன்னு சொன்னேன், எடுத்துட்டாங்க. சூப்பர். வேற உங்களுக்கு ஒரு கிவ் அவே கொடுத்துடலாம், விட்டுருங்க. உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஆல்ரெடி வந்து 30,000 ஃபாலோவர்ஸ் வந்தா 30,000 ஃபாலோவர்ஸ் வந்தா ஒரு கிவ் அவே தரேன். அதையும் சேர்த்து ஒன்னா ஒரே கிவ் அவே கொடுத்துருவோம் உங்களுக்கு, பாத்துக்குவோம். நான் சொல்றேன் அடுத்தது வேல்பாரி ஸ்டோரி கேட்கும்போது அடுத்து சொல்றேன். உங்க பேர் மறக்க நீங்க தான் மிரட்டி அதை கேட்பீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. ஓகே ப்ரோ. மகேஷ் பிரதர் சொல்லுங்க பிரதர். பிரகாஷ் பேக் டு புஷ்பா. இப்போதான் நான் ஹிந்தி வெர்ஷன் கேட்டு வரேன். ஹிந்தியில் எனக்கு தெரிஞ்ச பாட்டு பயங்கரமாக ஹிட் அடிச்சிடும்னு நினைக்கிறேங்க. நல்லா இருக்கு, அந்த சிங்கர் வாய்ஸ் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஹிந்தியில் பாட்டு நல்லா ஹிட் அடிச்சிடும்னு நினைக்கிறேன். நல்லா அந்த ஹஸ்கி வாய்ஸில் பாடியிருக்காங்க, அந்த ஊவன்ட்டா ஃபீல்டில் இருக்கு. ஹிந்தியில் கேட்குறேன்னா கேட்டு பாருங்க, நல்லா இருக்கு. சுகுமார்ண்ணா இருக்கீங்களா? சொல்லுவாருங்க. நான் போய் சூக்ஷ்ம தர்ஷினி பாத்தீங்களா? அட நீ வேற விடு பரணி, என்ன நான் தான் தமிழ் டப் வந்ததான் பாப்பேன்னு சொல்லிட்டேன். நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ரிவ்யூ போட்டது நான் தான். ஆனா யாருக்கு ப்ரோ தெரிய போகுது, யூடியூப்ல வீடியோவா பண்ணுமே. ஏன் அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லப்பா, அவ்வளோ மேல இல்லப்பா, இந்த மாதிரி அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்ல. ரைட்டிங்ல அதே மாதிரி
நீங்க சொன்னீங்கல்ல அந்த இந்த படம் ஆல் வி இமேஜின் லைட்னு, அது நிறைய பேர் எப்படா ஏதாச்சும் கிடைக்கும்னு காத்திருப்பாங்க போல. எனக்கு என்னோட ரீட்வீட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க, டிஎம் பண்ணுங்க. இதே போஸ்ட் தான் இன்னைக்கு ஃபுல்லா. நான்லாம் திட்டி விட்டேன், நான் படத்திலே பாத்துக்கிறேன் போடான்னு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 558 போஸ்ட் பார்த்திருப்பீங்களே அது மாதிரி. இன்னைக்கு ஃபுல்லா அதான் வருது. அது அவங்க பேர் என்னமோ பிரபா, திவ்யா பிரபா. இதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். ஆனா பிரகாஷ் நாக்கு இது பேரு பாக்குறோம், திவ்யா பிரபா தெரியாதா? திவ்யா பிரபான்னு இன்னைக்கு ஃபுல்லா டிஎல் அது மட்டும் தான் இருக்கு. அப்பதான் ஒருத்தர் கேட்டார், நான் சூரிய பாபா தெரியும், திவ்யா பிரபா தெரியாதுன்னு கேட்டிருந்தாரு. அது மாதிரி ஏகப்பட்ட பேர் திருப்பி ஆர்ஜே விஷயம் தான் சூரிய பிரபான்னு யாரு கூட அவருக்கு தெரியும், உங்களுக்கு அது தெரியலம்பீங்க. அவங்க இல்ல அவங்க எவ்வளவோ படம் நடிச்சிருக்காங்க, பட் இதுல ஃபேமஸ் ஆக்சுவலா தெரியல. எப்பவுமே இப்ப இந்த கனி கஸ்தூரியா அவங்க பேர் என்ன? கனி கஸ்தூரி. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட படம் நடிச்சிருக்காங்க. ஆனா பிரியாணி நடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க நிறைய பத்தி தெரியும். அவங்க வந்து ஸ்பைடர்ல முதல் கொண்டு அந்த விஜய் சூர்யாக்கு அம்மாவை நடிச்சது அவங்க தான். ஸ்பைடர்ல விஜய் சூர்யாக்கு அம்மாவை நடிச்ச அந்த சின்ன வயசு பிளாஸ்டிக் டோர்ல நடிச்சது அவங்க தான். அது மாதிரி அவங்களே ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனா அப்படி அதுக்கு முன்னாடி யாருக்கா தெரியுமா கேட்டா கண்டிப்பா தெரியாது. ஆனா அந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் தெரியும். பிரியாணி படத்துல அழகா இருப்பாங்க ப்ரோ. இப்போ ஒரு வெப் சீரிஸ் வந்து தமிழ்ல ரொம்ப ஒரு மாதிரி எலும்பு தோலுமா அதர்வாவோடது. அது ஏதோ உங்களுக்கு புரியுது. நீங்க எதை சொல்றீங்க புரியுது. இல்ல ப்ரோ, வயசானவங்க மாதிரி இருந்தாங்க இந்த அதர்வா சீரிஸ்ல. வயசானவங்க தாங்க. தெரியல சும்மா சொன்னேன். பட் அது ஓகே, ஒருத்தங்களுக்கு ஒன்னொன்னு பிடிக்கும். பட் ஆனா பாத்தீங்கன்னா டிஎல் பூராவே அது மட்டும் தான் பாருங்க. நீங்க படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றது கூட யாரும் பாக்கல. யாருமே அந்த படத்தை பாக்கல. டிஎல் பூரா திவ்யா பிரபா. ஆனா அதுக்கு எனக்கு பரவாயில்ல. எனக்கு சின்ன பேஜஸ் பண்றது பரவாயில்ல. எனக்கு என்னன்னா இது ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா சின்ன பேஜஸ் வந்து இது மாதிரி போடுவாங்க, பாலிசியத்துக்காக போடுவாங்க. பட் மலையாளத்துல உள்ள மோஸ்ட் பிக் பேஜஸ் பூராவுமே இதை வந்து டுடேஸ் ட்ரெண்டிங் திவ்யா பிரபா இதே தான் போடுறாங்க. அது எல்லாம் ஏகப்பட்ட பேர். நம்ம முக்கியமா மலையாள நியூஸ்ல யார் பார்ப்போம், கேரளா பாக்ஸ் ஆக்ஷன் ஒரு பேஜ் இருக்கும், அவங்க ஒண்ணு. ஏபி ஜார்ஜ்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவருமே நேற்று பார்த்தீங்கன்னா அவரு தான் அதிக போஸ்ட் போட்டிருந்தாரு. அவர் போஸ்ட்டுக்கு அப்புறம் நிறைய ரீச் ஆச்சு. இப்படி பெரிய பேஜஸ் முத கொண்டு அதை போட்டுருந்தாங்க. எனக்குன்னா இது வந்து அவங்களே இது என்ன எப்படி பாக்குறாங்க, ஒருவேளை இது வந்து நெகட்டிவ் வகையில ரீச் ஆகி பாசிட்டிவ் ப்ரொமோஷனா பாக்குறாங்களா, என்ன வகையில ப்ரொமோஷனா பாக்குறாங்கன்னு இல்ல. தெரியல. இது ப்ரொமோஷன் மாதிரி எனக்கு தெரியல. நான் ஒரு படம் ப்ரொமோஷன் பண்றது நமக்கு வந்து தெரியும், அது எப்படி இது பண்ணணும், ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி. ஆனா இது அப்படி எனக்கு போட்ட மாதிரி தெரியல. இது என்னன்னா இது அவங்க வேலை இல்ல ப்ரோ. இது வந்து ரீச்காக யாரோ படம் பார்த்திருக்காங்க, படம் பார்த்துட்டு இது பண்ணிருக்காங்க. இப்ப இவங்க படம்னா இது எப்பயோ பண்ணிருக்கலாம். படம் இப்ப ரிலீஸ் ஆகல. அவர் சொன்ன மாதிரி செப்டம்பர்லயே ரிலீஸ் ஆச்சு. இப்போதைக்கு படத்தை யாரோ போன்ல பார்த்துட்டு நான் சொல்றது இவங்கதான் சொல்றேன். இவங்க இப்படி பண்றது என்னன்னா இவங்க பாலியர்ஸ்க்காக பண்ற ரீச்சுக்காக சொல்றேன். இவங்க அதுக்காகவே இவங்க தனியா ப்ரொமோஷன் பண்ற மாதிரி தெரியுது. அதாவது ப்ரொமோஷன் ட்வீட் மாதிரியே அது அவ்வளவு வலுக்கட்டாயமா ஒரு நாளைக்கு 3 ட்வீட் 2 ட்வீட் போட்டு அவங்களோட ஒரு போட்டோ ஷூட்டையும் எடுத்து போட்டு இதையும் எடுத்து போட்டு இதை போட்டுட்டு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி டிஎம்இ இது மாதிரி ஒரு 500 போஸ்ட் எல்லாம் ஒரே இடத்துல ஃபாலோவர்ஸ் கம்மிக்கணும். எல்லாம் என்னவோ போங்க. நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு கிவ்அவே கொடுத்து உட்காந்துருக்கீங்க. அதுதானே சரிதான். கௌரிகள் ட்வீட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு. அந்த குட் பை டாக்லில காட் பிளஸ் யூ மாமேங்கிற அந்த பாட்டு ஷூட் பண்ணிட்டாங்க தானே? அப்போ அவர் பேரு வருமனு ஜெயஸ்ரீ பிரசாத் பேரு இல்ல ஆல்ரெடி 3 பாட்டு எடுத்துருக்காங்க. அப்ப அவர் பேரும் வரும் கண்டிப்பா. இவர் பேர் வராம இருக்காது. என்னன்னா எனக்கு இது வந்து அதுதான் சொல்றேன், தர்ம சங்கடம் மாதிரி ஒரு நிலை. அது மாதிரி சன் பிக்சர்ஸ் என்ன ப்ரோ ரொம்ப அடக்கி வசிக்கிற மாதிரி தெரியுது. முன்னாடிலாம் அந்த 2010-11 ஒரு படத்தை 3 மாசத்துக்கு அந்த ப்ரோமோ ஓட்டுவாங்க, அது முடியறதுக்குள்ள அடுத்த படம் எடுத்துருவாங்க. இப்பெல்லாம் வருஷத்துக்கே ஒரு படம் தான் பண்றாங்க. இல்ல அது வந்து பெரிய படங்கள் மட்டுமே எடுத்து போய்க்கலாம். சின்ன படங்கள் எல்லாத்தையும் எடுத்தோம்னா கெட்ட பேர் ஆயிடுங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. அது போக என்னன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் சைடு பிரச்சனை வருது. அது சேட்டலைட் ரைட்ஸ்க்காக வாங்குறாங்க, அது வந்து பிரச்சனை வருது. இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா ரெட்ஜன் மியூசிக் படங்கள் வாங்கினாலும் சேட்டலைட் ரைட்ஸ் பத்தி அவங்க கவலைப்படுறதே கிடையாது. ஒரு சில படங்கள் அவங்களா விரும்பி கொடுக்குற படங்கள் மட்டும் தான் கலையட்டிகள் வாங்கிக்கிறாங்க. மற்றபடி ரெட்ஜன் மியூசிக் படங்கள் பூரா பெரும்பாலும் விஜய் டிவி, சன் டிவி, ஜி தமிழ் முதல் கொண்டு கலந்து கட்டி போகுது. ஆனால் சன் பிக்சர்ஸ் படத்தை வாங்கினாங்கன்னா அவங்க தான் சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கணும். அந்த சேட்டலைட் ரைட்ஸ் தான் இப்போ பிரச்சனையே. இங்கே சேட்டலைட் ரைட்ஸ் வெளியே இப்போ டிமாண்ட் ஆயிடுச்சு. நல்ல ஒரு இப்போ சின்ன நடிகர் படங்களுக்கே 5 கோடியிலேருந்து 15 கோடி வரைக்கும் படம் போகுது. அப்போ இவங்க சன் பிக்சர்ஸ் வாங்கினா சன் பிக்சர்ஸ் டோட்டல் பேக்கேஜா வாங்குவாங்க. அப்படி பேக்கேஜா வாங்குறப்ப அவங்க எல்லாம் சேர்த்தே அவங்க ஒரு 10 கோடி 8 கோடி 5 கோடி முடிச்சிருவாங்க. அவங்க எப்பவுமே பிசினஸ் கரெக்டா பிசினஸா பார்ப்பாங்க. ஓகே ஓகே.
பிரகாஷ் ப்ரோ நீங்க டெத் நோட் முடிச்சிட்டீங்களா? பாத்துட்டு இருக்கேன் பார்த்துட்டு brother. பாதி இருக்கேன் பாத்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. நல்லா எபிசோட் பயங்கரமா ட்விஸ்டோட நல்லா போயிட்டு இருக்கு. இன்னும் பார்க்கணும், கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு முழுசா முடிச்சுட்டே சொல்றேன் நான். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ நீங்க முடிஞ்சா ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் கூட ட்ரை பண்ணி பாருங்க. இவர் பரணி இல்ல இல்ல பாத்துருப்பாரான்னு பார்க்கல தெரியல. ப்ரோ. ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் ப்ரோ அது பாருங்க ப்ரோ. பா செம்ம ரைட்டிங் ப்ரோ. என்னது ப்ரோ மறுபடியும் சொல்லுங்க டைட்டில். ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட்னு 2 இருக்கு, 2 வெர்ஷன் இருக்கு. பிரதர்ஹுட்னு ஒன்று வந்திருக்கு ரீசெண்டா, அதை தான் நான் பார்த்தேன். செம்மையா இருந்துச்சு ப்ரோ, செம்ம ரைட்டிங். ஓகே ஓகே ப்ரோ. ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் 2023-24, பிரதர்ஹுட் 2009 to 10. செம்ம ரேட்டிங் தான் இருக்கு. அதுதான் ப்ரோ 2000. அதான் அது ரொம்ப நம்ம தமிழ் சினிமா மாதிரி ரொம்ப அதை அழ வைக்கிற மாதிரிலாம் ஃபுல். நான் அனிமே அவ்வளவா பார்த்தது இல்ல, 2-3 அனிமே தான் பார்த்திருக்கேன். இது செம்மையா இருந்துச்சு ப்ரோ. என்னங்க ட்ரை பண்ணி பாருங்க. எபிசோட் இருக்கு. நீ அவ்வளவு பார்க்க மாட்டீங்க ப்ரோ. 900-1000 போயிட்டு இருக்கானுங்க அனிமே பாக்குறவங்களா. நீங்க பாக்குறது எனக்கு என்னன்னா இப்போ ஒரு எனக்கு வந்து இப்போ 2024 இறங்குதுன்னா அது ஒரு 10 எபிசோட் இருந்துச்சுன்னா இல்ல 2 சீசன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 20 எபிசோட் இருந்துச்சுன்னா தான் நான் வந்து ட்ரை பண்ணுவேன்னு அது பாக்குறதுக்கு. அது நிறைய எபிசோட் இருந்துச்சுனாலே எனக்கு பாக்கறதே தோணாது. இப்போ அப்படின்னா அந்த ஒன் பீஸ் நிறைய பேர் சொன்னாங்க, பட் ஆனா அந்த லைவ் ஆக்ஷன் மட்டும் தான் நான் பார்த்தேன், அனிமேவா பார்க்கல. ஸோ அந்த பழைய சீரீஸ் எல்லாமே அப்படிதான், நிறைய சீரீஸ் அந்த மாதிரி இருக்கு. பட் அந்த கொஞ்சம் எபிசோட் இருக்கா அப்படின்னா நான் பாக்குறேன். அந்த ஒரு மூட்ல தான் நான் எப்பயுமே இருப்பேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு 4 எபிசோட் பாருங்க. 4 எபிசோட்ல தான் அந்த இன்சைட்டிங் இன்சிடென்ட் நடக்கும். அதுக்கப்புறம் சூப்பரா இருக்கும். அது ஒர்க் ஆச்சுன்னா பாருங்க 4 எபிசோட். சரி ஓகே ஓகே ப்ரோ, ட்ரை பண்றேன். ரொம்ப ஃப்ரீயா இருந்தா நிறைய இருக்கு ஆல்ரெடி வாட்ச் லிஸ்ட்ல. சோ அதனால நீங்க கெட் அவுட் பாக்குறேன், நீங்க பார்க்கவே இல்ல கெட் அவுட் பார்க்கல, சாரி ப்ரோ. கெட் அவுட் இன்னும் பார்க்கல, ட்ரை பண்றேன். நிறைய அந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு பார்க்க வேண்டியது. டவுட் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன், அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் மற்றது எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி த டே ஆஃப் த ஜாக்கல் அது ஒரு 7 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னொரு 3 எபிசோடு 3 வாரத்துல வந்துடும். அதை கம்ப்ளீட் பண்ணலான் இருக்கேன். 5 எபிசோடு பார்த்துட்டேன், 5 எபிசோடுமே சூப்பரா இருக்கு. ஸோ அது நீங்க இந்த ஸ்பிரிட்டட் அவேவா இல்ல கிரேவ் ஆஃப் ஃபயர்ஃப்ளைஸா ஏதோ இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு அனிமே படம் சூப்பரா இருக்கும் ஸ்பிரிட்டட் அவே பாத்துருக்கீங்களா நீங்க? அதுவுமே நான் பார்த்தது இல்ல. அது நல்லா படம் தான், இருக்குங்களா? நான் பார்த்தது இல்ல. ஆனா அது என்ன சொல்ல, அது சம்மர் ரிவ்யூஸ் இருந்துச்சு, எல்லாருமே சூப்பரா இருக்கும் அது இதுன்னாங்க. பட் ட்ரை பண்ணி பார்க்க தான் பாருங்க. ரேட்டிங்ஸாவே நல்லாவே இருக்காது. 2001ல வந்த படம் ஆக்சுவலா. இந்த மீம்ல எல்லாம் ஒரு சவுண்ட் வரும்ல, லியோனின்னு, அது என்ன சீரிஸ் ப்ரோ? எது ப்ரோ? லியோனி அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும்ல, மீம்ல எல்லாம் வரும்ல, கண்ணு அப்படியே லென்ஸ். ஓமாயாவா அதானே ப்ரோ? அதான் ப்ரோ, ஜாப்பனீஸ்ல அப்புறம் ஏதோ டைலாக் வரும். சரி, இத நான் கேள்வி கேட்கலாமான்னு தெரியல, பட் இருந்தாலும் கேட்குறேன். ரீசெண்டா டிஎல்ல பார்த்ததுனால கியூரியஸா இருக்கு. ஆனா வந்து இது யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம், டிஸ்க்ளைமர் நான் போட்டுருந்தேன். ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் கேட்குறேன். எல்லா ஃபேண்டம்லயும் ஒரு நிக்நேம் இருக்கும். இப்போ ரீசெண்டா தான் நான் வந்து இந்த ஒரு ஃபேண்டம்க்கு இந்த நிக்நேம் வச்சு நான் பார்க்குறேன். அது ஏன் அந்த ஃபேண்டமுக்கு வந்து தவளைன்னு சொல்லி வச்சிருக்காங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஹைட்டா பேஸ் பண்ணி தான் ப்ரோ. அதுக்கும் தவளைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்ன? விஜய்க்கும் அனிலுக்கும் கூட தான் சம்பந்தம் இல்லை. அதுதான் ப்ரோ, அந்த ஒரு ரீசன்னால தான் அது வச்சாங்களா? இல்ல பாருங்க, இது அன்வான்டட் டாபிக். என்கிட்ட கேட்டீங்கன்னா போன்ல கூட கேட்டிருக்கலாம். ஓகேவா? எப்பவுமே இல்ல, அது வந்து எனக்கு எப்பவுமே இல்ல, எனக்கு வந்து இல்ல எனக்கு வந்து எப்பவுமே வந்து இது மாதிரி வந்து ஒரு பேரை சொல்லி நடிகர்களை வந்து கூப்பிடுறது பிடிக்காது ஃபர்ஸ்ட் எப்பவுமே. அதே போக அது நம்மளே அப்ப ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு முன்னாடி நம்ம கூட அது மாதிரி ஈடுபட்டிருக்கலாம். ஓகேவா? அது ஏதோ ஒரு வகையில நம்ம தெரியாம அறியாமையாவது நடந்திருக்கலாம். ஆனா இது மாதிரி வந்து ஒரு அதுவும் ஒரு உருவ கேலி பண்றது வந்து எனக்கு சுத்தமா எப்பவுமே கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்காது. உருவ கேலிங்கிறது எனக்கு அறவும் பிடிக்காத ஒரு செயல், அறமற்ற செயல். அதை யாரோ பேசுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க என்கிட்ட கேட்கணும், உங்களுக்கு டவுட் இருந்துச்சா உண்மையாலும் எனக்கு எப்பவும் போல எனக்கு போன் அடிச்சு கேட்பீங்களா, அது மாதிரி கேட்டிருக்கலாம். பரவாயில்ல, நான் உங்களுக்கு அதை கூட சொல்றேன். பரவாயில்ல, இது வேணாம், இந்த டாபிக்கே வேணாம். சரி சரி, இல்ல நான் வந்து அந்த பர்சனையோ இதோ இல்ல சொல்ல, அந்த ஃபேண்டம் ஏன் அப்படி கூப்பிடுறாங்க அந்த ஒரு இது மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. உருவ கேலி அதெல்லாம் எனக்குமே பிடிக்காது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு பரணி, அப்புறம் நான் இந்த ஸ்மைல் 2 பார்த்தேன். நீங்க யாரா பாத்தீங்களா ஓடிடில வந்ததுக்கு அப்புறம்? இல்ல நான் பார்க்கல, பயமா இருக்கும்.
நான் பார்த்தேன் ப்ரோ. எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபுல்லா நல்லா கோரி சீன்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. படம் நல்லா த்ரில்லிங்கா தான் போச்சு. எண்டிங் தான் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா முடிச்சிட்டாங்கல்ல. பார்ட் உங்களுக்கு 3க்கு புரிஞ்சதா லீட் எண்டிங்? கொடுத்து முடிச்சிருக்காங்க. அப்படியே ஓப்பனிங் எண்டிங்கா முடிஞ்ச மாதிரி தான். டக்குன்னு என்னடா முடிச்சிட்டாங்கிற மாதிரி. பார்ட் 3 இல்ல வரும் அது போல. ஓகேங்க. அதை இப்ப தொடர்ந்து எது உண்மை எது பொய்ன்ற மாதிரியே எனக்கு கன்ஃபியூஷனா இருந்தது. அப்ப கடைசியா காட்டினதா உண்மையா? அவ்வளவுதான், இந்த இவங்க ஸ்டேஜ்ல இறந்துட்டாங்க. பெர்ஃபார்ம் பண்ற அது ஓகே. அப்ப இல்ல அப்ப ஸ்டேஜ்ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி காட்டினதா உண்மையான்னு கேக்குறேன். இல்ல அது அவங்க கற்பனையா? அது உண்மைதான் ப்ரோ. அங்க அப்ப அவங்க ஸ்டேஜ்ல அந்த பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போதே தானே ஏதோ பாட்டில் மாதிரி வந்து வாயில ஏறிச்சு. பாட்டில் இல்ல மைக்கு. மைக். பட் அப்ப அவங்க அந்த ரூம்ல டாக்டர்கிட்ட கூட்டு போற மாதிரி அந்த இது தானே அப்ப அங்கேயே தானே முடிஞ்சிருக்கணும். அது அந்த அது அவங்க ஸ்டேஜ் அம்மா வரைக்கும் போய் அவங்க அம்மா கேரக்டர் தான் அப்ப சாகும். ஓகே. அதான் கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மால இருந்து அந்த ஹாஸ்பிட்டலே இதுவாயிடுவாங்க, செத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போறா. அது அதெல்லாம் கற்பனைன்ற மாதிரி தான் நான் அதுக்கப்புறம் படிச்சு பார்த்தேன். ஏன்னா இப்ப அந்த வீட்டுக்கு வரால அந்த இது நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு சேரிட்டி ஈவெண்ட்டுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரால அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே கற்பனைன்ற மாதிரி தான் படிச்சேன். அதான் எனக்கு இதுவும் புரியல அந்த சப்ஸ்டன்ஸோ கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் ஒரே மாதிரி ஸ்டேஜிங்கா இருந்துச்சு ஸ்டேஜ்ல. கரெக்ட். ஆமா. அதனால எது உண்மை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூ. ஆனால் நல்லா இருந்துச்சு படம். ஒரு மாதிரி த்ரில்லிங்கா கொண்டு போயிருந்தானுங்க. படம் நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு இந்த எண்டிங் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சு. எனக்கு அந்த கேடோலைக்கு தான் ஒண்ணுமே புரியல. கேடோல ஆமா நேத்து முந்தானேத்து சொல்லிருந்தீங்க. அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தானுங்க. அதுல என்ன புரியல உங்களுக்கு? எனக்கு யாரு இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம், எந்த வகையில இவங்க உறவு முறை, அதுவே உனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல அவங்களே தான் போயிட்டு இப்ப திருப்பி அவங்களா இதுவா வந்திருக்காங்க. அதேதான். இப்ப இந்த நீங்க டார்க் இந்த மாதிரி எல்லாம் பாத்திருக்கீங்களா? அதேதான். ஆனா டார்க் ஒருத்தர் பாத்திருக்கீங்களா? மேல இன்னொருத்தவங்க ஃபீமேல் இல்லையே, அந்த பொண்ணே தானே போகும். பொண்ணே தான் போயிட்டு பொண்ணே தான் வந்திருக்கு. இப்ப 2 பேரு இன்ஃபேக்ட் அந்த அப்பாவை போயிட்டு 2 பேருமே போயிட்டு வந்திருக்காங்க இப்ப. ஏன்னா அவன் போயிட்டு அவன் தேடி போறான்ல, அவனும் மாட்டிக்கிறான். அந்த பொண்ணு அந்த அப்பா அந்த அப்பா கேரக்டர் இப்படி 2 பேருமே. படத்துக்கு தான் ஆமா எனக்கு அந்த ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் வீடியோக்குள்ள அது இப்படி படங்களுக்கு தான் எனக்கு தேவைப்படும். ஆமா கரெக்ட். இதுல இந்த 2 பேருமே அவங்க டைம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு தான் வந்து அவங்க அம்மாவும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பையனும் 2 பேருமே ஏன்னா தேடி போறங்காட்டி அவங்க 2 பேருமே டைம் லூப்ல வராங்க 2 பேருமே. நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புரியும். இது என்ன டைம் டிராவல் படமா? எக்ஸ்பிளனேஷன். ஆமா கரெக்ட். இந்த பிளாக் வந்துச்சுல, பிளாக் மாதிரி. ஓ அப்படி. ஆமா கரெக்ட். நானும் படிப்பேன். நான் இந்த இதுக்கே படிச்சேங்க. ஸ்மைல் 2க்கு எனக்கு அந்த எண்டிங் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நான் கரெக்டா தான் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு அந்த கடைசி ஒரு கிளிப் காட்டினதுக்கு அப்புறம் எனக்கு புரியல. என்னடா எப்படி திடீர்னு எப்படி அவங்க அது கற்பனை என்னன்ட்டு அதுக்கப்புறம் அது படிச்சு பார்த்தேன் நான். படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சது. ப்ரோ நீங்க யாருன்னா எக்ஸியூமா பாத்திருக்கீங்களா? நான் பார்க்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணேங்க. ரொம்ப நல்ல ரிவ்யூல ஹாரருக்கு பார்க்கணும்னு வச்சிருக்கேன். நல்லா இருக்குமா? பார்க்கலாமா? பாருங்க ப்ரோ. அது நல்லாதான் இருக்கும். அதுக்கு மான்ஸ்டர்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல காட்டினாங்க. அது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நல்லா இருந்துச்சு. திடீர்னு ஜாக்கி சான், நம்ம கார்ட்டூன் ஜாக்கி சான்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. விகடநகன் அந்த மாதிரிலாம் வரும். தமிழ்ல கூட இருக்குல்லங்க அது. நான் பார்க்கலான்னு வச்சிருக்கேன். நான் இருக்குல்லாமா. அதான் ஒரு 5 நிமிஷம் ஒரு வாட்டி பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலான்னு விட்டுட்டேன். நான் பார்க்கணும். அது நான் கஷ்டப்பட்டு அந்த மூடியிலேயே பார்க்க முடியும். வெயிலிங் மாதிரி இருக்குமா? என்ன படம் மாதிரி ப்ரோ? வெயிலிங் அந்த படம் நான் என்ன கொரியன் படம். ஓகே ப்ரோ. அதுவும் லைட்டா மான்ஸ்டர்ல எடுத்து வந்துருவாங்க லாஸ்டா ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வெயிலிங் நான் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலங்க. அதுலயே நிறைய பேர் அந்த ஊர்ல செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லங்க அது. அதுக்கப்புறம் ஆமா ப்ரோ. அந்த படம் மிஸ்டீரியஸா செத்துருவாங்க. அது இன்னும் பார்க்கணும். நானும் பாதியிலேயே விட்டுட்டேன். இந்த வாரம் வேற ஏதாவது படம் பாத்தீங்களா புதுசா? இந்த வாரம் எதுவும் பார்க்கல. ஆனா கம்மிங் வீக்கெண்ட் மோனா அனிமேஷன் படம் வருது. இந்த வீக்கெண்டா வருது? புரியல. டிசம்பர்ல? இப்போ நவம்பர் 29. மோனா 2வா? இல்ல அது நான் இப்ப வாட்ச் இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆக போற படம் மோனா வருது. சொல்லுங்கண்ணா. சரி ரிலீஸ் ஆக போற படம் எல்லாம் என்னென்ன படம் சொல்லிட்டியா? இல்ல நீங்க சொல்லுங்க. ஏன் இல்ல திடீர்னு இப்படி சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்ச சொர்க்கவாசல் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து மிஸ் யூ,
இப்போ மாவீரன் ப்ரோ சொன்னாரு மோனா 2 கூட ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி. நான் உனக்கு 2 லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் பாரு, அதுவும் சொல்லிடு. நீங்க ஏதாவது என்ன சொல்ல நினைச்சேன் அதைத்தான் சொல்ல போறாருன்னு. ஏதாவது இதா சொல்லுவாரு. இருங்க. சாதுவனா சாதுவன் டப்பாங்குத்து. நான் உங்களுக்குள்ள மட்டும் எப்படி அந்த மாதிரி போஸ்டர்லாம் கிடைக்கிறது? ஒன்றும் இல்லை, தினத்தந்தி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஃபுல்லாக கடைசி பக்கத்தில் அதுதான் போஸ்டர், சாதுவன் டப்பாங்குத்து 2 போஸ்டர் இருக்கும். அவருக்கு அதை பார்த்துருப்பாரு, அவருக்கு அந்த குரூப்லேயும் வந்திருக்கும். அதுதான் காரணம். அவர் அதனால அந்த உங்க வாயில அந்த வார்த்தை படங்களை சொல்ல வச்சுட்டு அவருக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்சிரும். அதுதான் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இல்ல இது சுகுமார்ண்ணா, இதெல்லாம் உங்களுக்கு பிரீமியர் ஷோ போடுவாங்கல்ல? காண பாத்தீங்களா? என்னைய மாட்டி விட்டு போடுவாங்க. போறீங்களா? சரியா? என்னன்னா நான் வரலண்ணா. ஏன்? நான் அடுத்த மாசம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாசம் எப்பயாவது வரேண்ணா. வரீங்களா ப்ரோ? இல்லங்க, இந்த வாரம் ஃபுல்லா சென்னையில மழை கொட்ட போகுதுன்னு பயங்கரமா செய்தி வந்துருச்சு. மண்டலம் அது இதுன்னு. திசை திரும்பி போகட்டும் முழுசா, அப்புறம் பாத்துக்கலாம். மழைன்னு எனக்கு கங்குவானி வந்துருச்சு ரிலீஸுக்கு முன்னாடி. மழை வந்தா பாதிக்கும், புயல் அடிச்சா பாதிக்கும். 39 நல்ல படம் வந்தா எப்போ வந்தாலும் ஓடும் தான். இப்போ உதாரணமா நீங்க மகாராஜா பாருங்களேன். மகாராஜா முன்னாடி அப்படி யாரும் பேசல, எதுவும் பேசல, படம் வந்துச்சு. விஜய் சேதுபதிக்கு 100 கோடி ஆச்சு, பயங்கரமா ஒண்ணுச்சு. நார்த்ல ஓடிடியில் வந்தப்போ நார்த்ல பிரிச்சு வேண்டி பயங்கரமா கொண்டாடினாங்க. சீன் பை சீன் டீட்டெயில் சொன்னாங்க, அனலைஸ் பண்ணாங்க. அப்புறம் டீகோட்லாம் பண்ணாங்க. இந்த பாம்பு ஏன் வருது, பாம்புனா பாம்புக்கு மகாராஜான்னு பேர் இருக்கு, நாகராஜ். அது இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது பொலிட்டிஷன் அவர் எடுக்கிறது, இவரை மட்டும் ஒன்றும் பண்ணாது, அப்படி இப்படி என்னென்னமோ டீகோட் பண்ணாங்க. அப்புறம் அந்த கால் அச்சிலாம் சொன்னாங்க. அப்புறம் பாம்பு தான் குட்டியே பாம்பு தானே சாப்பிடும். அது மாதிரி இந்த படத்துல பாம்பா அனுராக் கஷ்யப் போறாரு, தன்னுடைய இதே குடும்பம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. எவ்வளவு டீகோட் பண்ணாங்க. இப்ப அதையும் மீறி அந்த படம் பாத்தீங்கன்னா இப்ப சைனாலையும் பாருங்க, அதையும் தாண்டி இப்ப சைனால 40,000 தேட்டர் ரிலீஸ் ஆகுதுன்னாங்க. ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஓப்பனிங் நல்ல ஓப்பனிங் வந்திருக்கு. அந்த நாட்டு காசுக்கு 900 என்னமோ போட்டிருந்தாங்க, எனக்கு பேர் உச்சரிக்க தெரியல. அந்த இதுல போட்டிருந்தாங்க. அப்படி போட்டு அவ்வளவு வசூல் ஆகுது. இப்ப கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகி நல்லா வீக்கெண்டா நல்லா வசூல் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய ஒரு வசூல் தான். அவங்கள பொறுத்தவரை எக்ஸ்ட்ரா பூஸ்ட் தான் அந்த படம். அது போக அந்த படத்தோட ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 கோடிக்கு சைனீஸ் ரைஸ் வித்துருக்காங்க, 10 கோடிக்கு வித்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா லாபம். இதெல்லாம் மார்க்கெட்டே இல்லாத ஒரு ஏரியா. மார்க்கெட் இல்லாத ஏரியா ஒரு நல்ல படம் எடுத்தா தானா ப்ரொமோட் ஆகி தானா போகும். இதுதான் எந்த ஒரு படமே பண்ண வேண்டியது. இவங்க இப்படி என்னமோ பேசி படத்தை விட இவங்க பேசுனது தான் கண்டென்ட் ஆயிடுச்சு. படத்தை விட அதிகமா பேசுனது கண்டென்ட் ஆகி இப்ப எல்லாரும் பேசுனது பப்ளிக் ரிவ்யூல முதற்கொண்டு, ரோட்ல போற முதற்கொண்டு, படத்தையே பார்க்காத முதற்கொண்டு பேசுற வார்த்தைங்கிறது இந்த கோடி கணக்கு, 1000 கோடி 2000 கோடிங்கிற விஷயத்தை தான் வச்சு பேசினாங்க. இப்ப மழையெல்லாம் முடிஞ்சு இப்ப திரும்ப வர மழை வர தொடங்குது. அவங்க படமே முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். அவ்வளவுதான். பினிஷிங் ஸ்டேஜ் போன வாரம் ஓப்பனிங் வீக்கெண்டே பினிஷிங் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. பிரகாஷ், இப்ப அந்த சைனீஸ்ல எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க, சைனால எல்லாம் அதை டப் பண்ணி பண்ணுவாங்களாங்க? இல்ல ஆமா முழுக்க டப்பிங் பண்ணுவாங்க. அவங்க ரைட்ஸ் வாங்குறாங்க. ஆமா, சைனீஸ் டப்பிங் பண்ணாங்கன்னா இப்ப உதாரணமா என்னன்னா, அதிக தியேட்டர் இருக்க நாடு தான் சைனா தான். அதை அதிகமா தியேட்டர் பிசினஸ் நடக்கிற நாடும் சைனா தான். அதனால கலெக்ஷன் பயங்கரமா வரும். அங்க ஒரு நல்ல படம் கலெக்ஷன் ஆயிடுச்சுன்னா ஒரு 500 கோடி 1000 கோடி நம்ம நாட்டு காசுக்கு பயங்கரமா வசூலாகும். டங்கலே அந்த அமீர் கான் படமே அங்க அப்படிதான் வசூலாச்சு. எல்லா படங்களும் ஒரு படம் இப்ப நம்ம ஊர் படம் அவ்வளவு வசூலாகிறது ஷேரோட டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் பொறுத்து தான். அது நம்ம இவ்வளவு வசூலாகவே சந்தோஷம் தான் படணும். நமக்கு கை காசு எடுத்துட்டோம்னு லாபம்னு பாத்துக்கணும், அதை தான் பாத்துக்கணும். ரெண்டாவது நம்ம ஊர் படம் எல்லா லாங்குவேஜ்லயும் போய் ஹிட் ஆகுதுங்கிறத பார்க்கணும் முதல் விஷயமே. அவங்க இப்ப அவங்க போடுற டைம்ஸ்க்கு பிரகாரம் தானே அவங்களுக்கு ஷேர் வரும். நல்ல ஒரு பயங்கரமான. அதே மாதிரி சைனால பொறுத்த வரைக்கும் படம் ரிலீஸ் பண்ணா முன்கூட்டியே அவங்கள்ட்ட சொல்லி வைக்கணும். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே படத்தை சொல்லணும். பண்ண இன்னைக்கு பேரலல் ரிலீஸ் பண்ண முடியாது. இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிற மாதிரியோ ஹிந்தி ரிலீஸ் ஆகிற அதே டேட்டுக்கெல்லாம் பண்ண முடியாது. அவங்க மாசத்துக்கு ஒரு டேட் சைனா படம் இல்லாம அதர் லாங்குவேஜ் படத்துக்கு ஒரு டேட் ஒதுக்கியிருப்பாங்க. மற்றபடி எல்லா நேரத்திலையும் சைனா படங்கள், சைனீஸ் படங்கள் மட்டும் தான் ஓடணுமா. அது அங்கே ரூல் இருக்கு. எல்லா காலத்திலையும் சைனீஸ் படங்கள் மட்டும் தான் ஓடணும். குறிப்பிட்ட மாசத்துக்கு இவ்வளவு நாள் அப்படின்னு அந்த டேட்டை ஒதுக்கிடுவாங்க. அந்த டேட்ல டிஸ்ட்ரிபியூட்டர் முன்கூட்டியே லாக் பண்ணணும். என் படம் ரிலீஸ் பண்ற ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியோ 2 மாசத்துக்கு முன்னாடியே லாக் பண்ணணும். அங்க ஒரு ரூல் இருக்கு. அது பிரகாரம் தான் இது மாதிரி ரிலீஸ் பண்றாங்க. கரெக்டா முன்கூட்டியே பிளான் பண்ணி நாங்க இந்த தேதியில படத்தை இறக்குறோம், எங்களுக்கு இந்த டேட் வேணும்னு சொல்லி. அது மாதிரி தான் சைனால பண்றாங்க. முன்னாடி கர்நாடகாவில் ஒரு கட்டம் இருந்துச்சு. கர்நாடகாவில் அதர் லாங்குவேஜ் படத்தை, டப்பிங் படத்தை இங்க ரிலீஸே பண்ண மாட்டோம்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருந்தாங்க. அதனாலதான் கர்நாடகாவில் மார்க்கெட்டே ஓப்பன் ஆகாம இருந்துச்சு. கர்நாடகா படங்கள் வெளியே இடத்துல ரிலீஸ் ஆகாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பீரியட்ல தான் டப்பிங் படத்தை விட்டுக்கலாம், திரும்ப அந்த வாட்டர் லாங்குவேஜ் பிரச்சனை எல்லாம் பண்ணாம வெளில பேசி விட்டு முடிச்சு
இப்போ அதுக்கப்புறம் டப்பிங் படம் அங்கே விட்டு அதுக்கப்புறம் அங்கே கன்னட படங்கள் வெளி மாநில டப்பிங் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போதான் பேன் இந்தியான்னு வந்து கன்னடா கொஞ்சம் வெளியே வருது, ஒரு 6 வருஷமாவோ 5 வருஷமாவோ வெளியே வருது. பழைய ரூல் பிரகாரமே இருந்திருந்தாங்க அப்படின்னா அங்கே டப்பிங் படங்களே போட்டிருக்க முடியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா பல படங்கள் அங்கே ரீமேக் பண்ணியிருப்பாங்க. இப்போ உதாரணமா களவாணி பார்த்தீங்கன்னா யாஸ் பண்ணியிருப்பாரு. பல தமிழ் படங்கள் அங்கே ரொம்ப மோசமாவே ரீமேக் பண்ணியிருப்பாங்க. எல்லா படமே அங்கே ரீமேக் பண்ணிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா 15 வருஷம் படங்களே ரிலீஸ் ஆகலாங்க. 15 வருஷமோ 18 வருஷமோ நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. அவ்வளவு வருஷமும் பாத்தீங்கன்னா கர்நாடகா படமே எப்பவுமே ரிலீஸ் ஆகும். இல்ல அது பத்தி ரூல்ஸ் போட்டிருந்தாங்க, டப்பிங் படம் போட்டிருந்தா அதுக்கப்புறம் தான் அந்த இப்ப ரூல்ஸ் கிளியர் பண்ணி ஒரு 6 வருஷமா ரொம்ப கிளியரா இருக்கு. அது மாதிரி சைனால ரிலீஸ் ஆகுது இல்ல ப்ரோ. இப்ப இந்த இது ஆகிற கலெக்ஷன்லாம் ப்ரொடக்ஷனுக்கு வருமா? ஷேரை பொறுத்து அவங்க கண்டிஷன் எப்படி போட்டிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 10 கோடி வித்துட்டாரு அவர். 10 கோடிக்கு மகாராஜா ப்ரொடியூசர் வித்துட்டாரு. யாரு பேஷன் ஸ்டுடியோஸா வித்துருப்பாரு. 10 கோடி வித்துட்டாங்கன்னா அது அவங்களோட ரைட்ஸ் முடிஞ்சிச்சு. அந்த 10 கோடிக்கு மேல வசூல் அவர் அவங்களோட சாமர்த்தியம். நஷ்டமானாலும் அவங்க திரும்ப கேட்க மாட்டாங்க, லாபமானாலும் தர மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இதே நீங்க ஷேர் பேசிஸ்ல கொடுத்தீங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் பேசிஸ்ல கொடுத்தீங்கன்னா குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் சொல்லி ரிலீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு அமௌண்ட் வாங்கிக்குவாங்க, அவ்வளவுதான். இப்போ இது முழுக்க லாபம். அங்க இந்த இதெல்லாம் இப்ப டங்கல்ல காட்டுன மாதிரி மொத்தம் ஓவரால் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல. ஆமா, ஓவரால் பாக்ஸ் ஆபீஸ்ல இட போயிடும். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. எனக்கு 2 ரிக்வெஸ்ட் காட்டுது, ஆனா அக்செப்ட் பண்றதுக்கு முடியல. நான் கோவஸ்ட்ல தான் இருக்கிறேன்னா. கோவஸ்ட்ல தான் இருக்கீங்க? நான் பண்ணிட்டேன் கொடுங்க, நான் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனா ரிக்வெஸ்டே வந்து காட்டுது, நான் அக்செப்ட் பண்ண முடியல. இல்ல எனக்கு என்ன கொடுமனா அக்செப்ட் காமிக்குது, அதுக்கப்புறம் அவங்க ஸ்பீக்கர் வர மாட்டாங்க. இப்பதான் பிரதீப் வந்திருக்காரு. இன்னொருத்தர் ஸ்பீக்கர் கொடுத்தேன், பாலா யாரு, பால பிரதீப் வந்துட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதீப் பிரதர், சொல்லுங்க. கர்நாடகா பத்தி பேசணும், டக்குன்னு வந்துருவீங்க, சைன்னு வந்துருவீங்க. சொல்லுங்க. இல்ல மகாராஜா பத்தி பேசுனீங்களே, இல்ல இன்னொன்னு உங்களுக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணுமா இருந்துச்சு. லாஸ்ட் வீக் இந்த கங்குவா பத்தி டுபியா சிவாசல்மர் நான் வச்சிருந்த ஒரு வன்மம் நீங்க கொட்டுனீங்களே, அப்போ சிரிச்சிட்டு இருந்தேன் நானு. பரவாயில்ல, என் மனசுல இருக்கிறதெல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காருன்ட்டு. வேலை மேல இருந்ததுனால நான் வர முடியல ஸ்பீக்கருக்கு. ஸோ வீக் ஆஃப் இப்பதான் வந்தேன். பிரகாஷ் ஒரு சின்ன விஷயம் ஒன்று ஷேர் பண்ணலாமா? சொல்றேன். சொல்லுங்க பிரதர். இல்ல எல்லாரும் இப்ப பேன் இண்டியா இது ஒரு ராஜமௌலிய பார்த்து இது பண்றேன், ராஜமௌலின்றாங்களே. ராஜமௌலி சார் எவ்வளவு எஃபர்ட் போட்டார் பாகுபலி 2க்குன்னு வந்துட்டு நான் ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது வேற யாரும் இல்ல, இந்த ட்விட்டர் ஸ்பேஸுக்கு முன்னாடி இந்த கிளப் ஹவுஸ்ன்னு ஒண்ணு இருந்தது. அப்போ இந்த லாக்டவுன் டைம்ல கிளப் ஹவுஸ் நான் ரெகுலரா யூஸ் பண்ணுவேன். அங்க வந்து ஒரு ஸ்பீக்கர் ஒருத்தர் வந்தார், அவர் பேர் DS கண்ணன்ட்டு. அவரு வந்து யாருன்னா ராஜமௌலி அவங்க அப்பா விஜேந்தர் பிரசாதோட அசிஸ்டன்ட். அவர் வந்து அங்க ஸ்பீக்கரா இருந்து சொல்லுவாரு, அப்போ பாகுபலி உள்ள நடந்த சீக்ரெட்டுங்கெல்லாம் சொல்லுவார். ராஜமௌலி எவ்வளவு எஃபர்ட் போட்டாரு, எப்படி இது ஒரு சீன் அப்ரோச் பண்ணாருன்னு. அப்போ சொல்லும் போது அவர் ஃபர்ஸ்ட் சொல்ல எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த இது பாகுபலி 2ல வந்து பிரபாஸ் வந்துட்டு அனுஷ்கா அவங்க கிங்டம் காப்பாத்திட்டு அங்க பாகுபலி இவர் தானே ரிவீல் ஆகுற சீன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு நார்மலா லெட்டர்ல வந்து படிக்கிற மாதிரி தான் இருந்துதான். ஆனா ராஜமௌலி சார் வந்து அந்த கொஸ்டின் கேட்டு இந்த ஆடியன்ஸ்க்கு இது போதாது, இந்த படத்துக்கு இது போதாது, கொஸ்டின் மேல கொஸ்டின் ரேஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 4 days எடுத்தாங்களா அந்த அந்த சீன். அந்த ஒரு எப்படி ரிவீல் பண்ணும், நார்மலா இருக்கிற பாகுபலியை வந்து ஆல்ரெடி ஸ்டார்டிங் பாகுபலின்னு தெரியும், மறுபடியும் ஆடியன்ஸ் அகைன் ஒரு பாகுபலி ஒரு பெருசா மறுபடியும் காமிக்கணும்னு அந்த ஃபயர் இதுல இருந்து ஃபர்ஸ்ட் அவங்க சிம்பிள் மகிழ்மதி சிம்பிள் ரிவீல் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு நெருப்பு வரணும், நெருப்பு எங்கத்துல இருந்து அனுஷ்கா கிட்ட வந்து வரணும். சார் பேரலா சத்யராஜ் வாய்ஸ் வரணும். இதெல்லாம் 4 நாள் ஆச்சு அவங்களுக்கு உட்காந்து இந்த ஒரு சீன் எழுதுறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அவர் சொல்லுவாரு, தலை உடச்சுக்குவார் ராஜமௌலி சார். ஈச் அண்ட் எவ்ரி டைம் அவங்க அப்பா கொஸ்டின் அரைஸ் பண்ணிட்டே இருக்குவாரு. இது நம்ம ஆடியன்ஸுக்கு பத்தாது, இன்னும் எழுதணும்னு பண்ணிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாரு, என்னன்னா இந்த பாகுபலி 2ல ட்ரெய்லர் கட்டுல ஒரு சவுண்ட் ஒன்று இருக்கும், ஒயின்ட்டு ஒரு சவுண்டு. அந்த சவுண்டுக்கு எவ்வளோ இன்புட்ஸ் இருந்தது நான் ராஜமௌலி சைட்ல இருந்து. என்னன்னா ட்ரெய்லர் கட் பண்ணும்போது சவுண்ட் எல்லாம் எடிட்டிங் பண்ணிருக்கும் போது ராஜமௌலி சார் வந்துட்டு பார்த்தாரா அவருக்கு பிடிக்கலையா, அந்த சவுண்டிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சரி 2 எதுக்கு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா வை கட்டப்பா கில்டு பாகுபலி ஒரு இது இருக்கு, சரி அந்த ஏன் வை வண்டி நம்ம எடுத்து ஃபர்ஸ்ட் அந்த சவுண்டிங் யூஸ் பண்ணலாம் வை யூஸ் பண்ணாங்களாம், பிடிக்கலையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம்,
அங்க இருக்கிற செட்ல ஒரு 100 பேரு கூட்டி, இது நேஷனோட சவுண்டு, வைன்னு கேக்குற நேஷனோட சவுண்டு இருக்கிற அங்க செட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஹால்ல வச்சு ரெக்கார்டு பண்ணி அந்த வை சவுண்டுக்கு ஒண்டி அவ்வளோ எஃபர்ட் எடுத்தாங்க. 2 days மண்டை உடச்சுனாரு அந்த வை சவுண்டுக்கு ஒண்டி. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாரு, ஒரு கேரக்டர் எப்படி டிசைன் பண்றாரு, இந்த ஸ்டோரியை தாங்குற மாதிரி ஒரு கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணாரு ராஜமௌலினா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேரக்டர் எழுதிட்டு இந்த பாகுபலிக்கு அந்த கேரக்டர் எந்தெந்த ட்ரெஸ் பிடிக்கும், என்னென்ன சாப்பாடு சாப்பிடுவாரு, எப்படி நடப்பாரு, இதெல்லாம் எழுதிட்டு அந்த மெயின் கேரக்டர்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருவாராம். இந்த கேரக்டரா நீங்க மாறுங்க, ஃபர்ஸ்ட் இப்படித்தான் சாப்பிடணும், இப்படி இவ்வளவுதான் நீங்க பேசணும், இந்த மீட்டர்ல தான் இந்த எமோஷன் இருக்கணும்னு எல்லாமே எழுதி பிரீஃபா எழுதி கொடுத்துருவாராம் கேரக்டர். இது ஒரு கேரக்டருக்கு ராஜமௌலி பண்ண அப்ரோச். அதான் ஈஸியா சொல்றாங்க ராஜமௌலி பேன் இண்டியா எஃபெக்ட்னா. அவர் இன்னொன்னும் சொன்னாரு, பேன் இண்டியா ஒர்க் அவுட் ஆகலன்னா நம்ம தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆனா போதும், அதுதான் மெயின் சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல இப்ப எடுத்தோடனே இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பேன் இண்டியான்னு ஸ்கிரிப்ட் பென் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் பேன் இண்டியான்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க. என்ன என் பர்ஸ்பெக்டிவ் நான் சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் உங்க ஓன் ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் அப் டு த ஆடியன்ஸ். அவங்க எடுத்துன்னு போயிட்டு இது பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளே மகாராஜா, எனக்கு தெரியும் நிதின் டைரக்டர் சார் வந்துட்டு பேன் இண்டியானெல்லாம் எழுதவே இல்லை. இது அந்த ஸ்பேஸ்ல கார்த்திக் ரேவமார் சார் சொல்லியிருக்காரு. நீங்க ஓடிக்கிட்டே பேசுறீங்களா ப்ரோ? இல்ல எப்படி பேசுறீங்களா? எனக்கு பேசும்போது நீங்க கேட்கறது கொஞ்சம் பயமா வருது. இருக்க கொஞ்சம் கேட்டுக்கிட்டே போகுது. இல்ல அதுதான் ப்ரோ. அந்த ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் புரியுது. ஏன்னா அது எல்லாரும் ராஜமௌலிகள் வந்து எல்லாரும் ராஜமௌலி மட்டும் பார்க்காம அதுக்கப்புறம் வந்து கேஜிஎஃப் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேஜிஎஃப் மாதிரியே படம் எடுக்கணும் அப்படி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா மகேஷ் பாபு சொல்றதுதான் ஒரே விஷயம் கரெக்ட். நான் வந்து மற்ற லாங்குவேஜ் படத்துல முழுசா நடிக்க மாட்டேன், பேன் இந்தியா படங்கிற ஒரு கான்செப்ட் நடிக்க மாட்டேன். நான் எடுக்கிற படத்தை என் ஒரிஜினல் மூவி அந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற படத்தை நான் எடுப்பேன். அது வந்து பேன் இந்தியாவா ஹிட் ஆனா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்பாரு. அதை தான் எல்லா டேரக்டர்களுமே பண்ணணும், எல்லா இயக்குநர்களுமே. அவங்கவுங்க எது பெஸ்ட்டோ, அவங்களுக்கு எது பலமோ அதை நல்லா அடிப்படையில பயங்கரமா பண்ணிட்டாலே பேன் இந்தியா கான்செப்டா ஆட்டோமேட்டிக்கா ஹிட் ஆயிரும். அதான் நீங்க சொல்ல வரீங்க, புரியுது? ஆமா ப்ரோ. இல்ல அவர் சொல்லியிருக்காரு, எவ்வளவு டைம் நிதின் சார் அக்செப்ட் பண்ணாரு அவர் மிஸ்டேக்ஸ் எல்லாம். கார்த்திக் ரேவமா சாரே சொல்லியிருக்காரு, நான் இந்த இது சொல்லுவேன் அது சொல்லுவேன். இப்போ தோலராதி கூட சொல்லியிருக்காரு, என்ன அக்செப்டிங் அவர் மிஸ்டேக்ஸ்னு இருக்குல்ல, அதுவே பெரிய இதுதான் டேரக்டருக்கு இப்போ வரைக்கும் தெரிஞ்சு. இப்போ ஒருத்தர்கிட்ட இல்ல அது எதுக்கு எடுத்தாலும் பாசிட்டிவ் சைட்ல இருக்கிறது ரொம்ப கடுப்பா தான் இருக்கு. சூர்யா சாரோட 2.5 years இப்படி பண்ணிட்டாருன்னு தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு ப்ரோ. சரி ரைட். நம்ம கங்குவாவை பத்தி ஏற்கனவே நிறைய பேசி நீங்க சொன்ன மாதிரி வன்மத்தையும் வேற கக்கி இருக்குது. அந்த வன்மம் கக்கல, நம்மளோட ஒப்பீனியன் தான் சொன்னோம். நீங்க கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னீங்க வன்மத்தை சிவாம்பல அவ்வளோ வன்மத்தெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னு. அது வன்மமே இல்லை, ஒப்பீனியன் மட்டும்தான். அதையே வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாரு, அவர் புரிஞ்சுக்க மாட்டார். கேட்டா வந்து நெகட்டிவிட்டி என்ன சேராது சார் அப்படின்றவாரு. அதை விட்டுருவோம். அப்புறம் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பரணி, நான் இன்னும் பாட்டே கேட்கல, பட் 2-3 இமேஜ் தான் பார்த்தேன், ஸ்டில் இமேஜ். அதுவுமே அந்த இமேஜ் செட் ஆகிற மாதிரியே தெரியல, அவங்களுக்கு அந்த கேரக்டர் செட் ஆகிற மாதிரி தெரியல. பாட்டு எப்படி இருக்கு, டான்ஸு பாட்டு லிரிக்ஸ் கேவலமா இருக்குன்ட்டீங்க, ஓகே. மியூசிக் கேவலமா இருக்கு, டான்ஸ் அந்த ஸ்டீல ஓகேவா? எனக்கு அது அதுவுமே செட் ஆகிற மாதிரி தெரியல. அந்த ஃபேஸ் கட்டுக்கு இந்த ஒரு கிளாமர் ரோலே செட் ஆகாத மாதிரி தெரியுது. இதெல்லாம் நீங்க கியூட்டா இருக்காங்க நீங்க. நான் அவங்க அந்த க்ளோஸ் அப் ஷாட்ல சில ஷாட்ல எல்லாம் நல்லா இருந்தாங்கண்ணா, அவ்வளவுதான். இல்ல எனக்கு என்னன்னா ஒவ்வொரு ஃபேஸ் கட்டுக்கும் ஒவ்வொரு இது செட் ஆகும். இப்படி அந்த இந்த ஃபேஸ் கட்டுக்கே அதை சொல்ல முடியாது, இந்த முகருக்கு இந்த கிளாமர் கொடுக்கவே கூடாது. அப்படியே கொடுத்து எனக்கு செட் ஆன மாதிரி தெரியலையே, பக்காவா இருக்கல. மத்தவங்க உங்களுக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா, இல்ல சுகுமார் ப்ரோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மகேஷ் பிரதர், நீங்க ஹிந்திலையும் பாத்தீங்க, தெலுங்குலையும் பாத்திருக்கீங்க, தமிழ்லையும் பாத்திருக்கீங்க, நீங்க சொல்லுங்க மகேஷ் பிரதர். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. இல்ல ஃபுல் பாட்டு பார்த்தாதாங்க தெரியும். எனக்கு ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரெண்டா தெரியல. அவங்க டான்சர், நல்ல டான்சர்ல. அவங்க ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து நான் பார்த்திருக்கேன். அந்த படம் பேரை டக்கு ஞாபகம் வரல. அதுல 2-3 பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். விஜய் சேதுபதி அப்பாவா இருப்பாரு அவர்தான். அது கிருத்தி செட்டிங்க. அது ஆமாமா, அது கிருத்தி செட்டி. இது ஸ்டீலில அவங்க தும்பக்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். இல்லங்க அது புல்லட் இல்லங்க, அதுவும் கிருத்தி செட்டிங்க. அதுவும் படம் பேர் புல்லட்டா? இல்ல ப்ரோ, அந்த புல்லட் சாங் சொல்றாரு, வாரியர் படத்துல புல்லட் சாங்கும் கிருத்தி செட்டி தான். இவங்க கிடையாது, ஸ்டீலிலாங்கிறவங்க. நான் சொல்றது அதுதான் ப்ரோ நான் சொன்னேன், மதுரா நகரிலே அதேதான். அவங்க வந்து கிருத்தி, இவங்க வந்து ஸ்டீலில வந்து ஒரு ரவிதேஜா படத்துல ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாங்க. தும்பக்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல தான் அவங்க ரொம்ப ஃபேமஸ்.
இல்ல அதுக்கு முன்னாடியே பிரகாஷ் இந்த மதுரா நகரில் அந்த படம் அந்த பேர் எனக்கு ஞாபகம் பெல்லி இல்ல. செண்டா சொல்றீங்களா? எதுங்க? பெல்லி செண்டா பெல்லி சண்டாவா? அதுதான் அதான் நினைக்கிறேன். நினைக்கிறீங்க. நான் சொல்றது ரவிதேஜா படம் தமாக்கான்னு ஒரு படம் இருக்கு. அதுதான் தும்பாக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். அந்த தமாக்கான படத்துல வந்து அவங்க பாட்டு ஒன்று அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அவங்க அதுல ஒரு பாட்டு சிந்தாக்குன்னு ஒரு சாங் வரும். அதுல டான்ஸ் பல்சர் பைக்குங்கிற சாங் செம்ம ஹிட் ஆச்சு அந்த பாட்டுல, அந்த படத்துல தமாக்காங்கிற படத்துல. அந்த ரெண்டுல தான் அவங்க டான்ஸ்ல ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் எல்லா படத்துக்கும் டான்ஸ் அவங்களை போட்டோ வச்சு ஆட வச்சுட்டாங்க. ஆனா அப்படி ஆகும்போது கூட ஒரு டான்ஸா தான் தெரியும். இது மாதிரி ஒரு ஸ்பெஷல் நம்பர்னு சொல்ற ரொம்ப கிளாமர் வந்து எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. நான் ஃபுல் பார்ட்டி அந்த ஸ்பேஸ் முடிஞ்சாதான் பார்க்க முடியும். நான் பார்க்குறேன். சரி, வேல்பாரி டைம்குள்ள போவோமா? வேல்பாரி ஆயிடுச்சு, மணி 9:36 மேலே ஆயிடுச்சு. வேல்பாரி போவோமா? பரணி ரெடியா இருக்கீங்களா? இல்லையே, சும்மா சொல்லி ரெடி ஆயிட்டு பார்த்தேன். ரெடி தான் நான் சும்மா சொன்னேண்ணா. ஓகே, ஏன்னா ஒரு முன்கூட்டியே ஆரம்பிச்சிருவோம். எனர்ஜி இருக்கும் போதே ஆரம்பிச்சிருவோம். எனர்ஜி போனதுக்கப்புறம் ரொம்ப டயர்டா சொல்ற மாதிரி தெரியும். அதுவும் சில பேருக்கு குறையாயிடக்கூடாதுல்ல.